கர்த்தருடைய நாமத்துக்கு சோதனமையும் உண்டாவதாக. இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களை ஒவ்வொருவரையும் நான் அன்போடு வாழ்த்து வரவிருக்கிறேன். கர்த்தர் உங்களை ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கே இனி பயமே, எந்த நேசு என் துணையே, என் துன்ப நேரத்திலே இயேசுவே என்னோடிருப்பார். என் துன்ப நேரத்திலே இயேசுவே என்னோடிருப்பார். கடந்த வாழ்நாட்களெல்லாம் கர்த்தரே என்னை சுமந்தார். கன்னியாவையும் துடைத்தார், கன்னியாவையும் துடைத்தார். எனக்கே இனி பயமே, எந்த இயேசு என் துணையே, என் துன்ப நேரத்திலே இயேசுவே என்னோடிருப்பார். என் துன்ப நேரத்திலே இயேசுவே என்னோடிருப்பார். உண்மையாய் என்னையும் நேசித்தார், உள்ளங்கையில் என்னை வரைந்தார். உண்மையாய் என்னையும் நேசித்தார், உள்ளங்கையில் என்னை வரைந்தார். அவர் அறியாதொன்றும் வந்ததில்லை, அவரையே சார்ந்து கொண்டே. அவர் அறியாதொன்றும் வந்ததில்லை, அவரையே சார்ந்து கொண்டே. எனக்கே இனி பயமே, எந்த இயேசு என் துணையே, என் துன்ப நேரத்திலே இயேசுவே என்னோடிருப்பார். என் துன்ப நேரத்திலே இயேசுவே என்னோடிருப்பார். கர்த்தரோடு சேர்ந்தே நடந்தே, கிருபை சமாதானமிந்தார். கர்த்தரோடு சேர்ந்தே நடந்தே, கிருபை சமாதானமிந்தார். விசுவாசத்தால் நானும் பிழைத்ததால் விரும்பியனை அணைத்தார். விசுவாசத்தால் நானும் பிழைத்ததால் விரும்பியனை அணைத்தார். எனக்கே இனி பயமே, எந்த இயேசு என் துணையே, என் துன்ப நேரத்திலே இயேசுவே என்னோடிருப்பார். என் துன்ப நேரத்திலே இயேசுவே என்னோடிருப்பார். யுத்தங்கள் துன்பங்கள் சந்தித்தும், யோர்தான் நதி புரண்டு வந்தும், யுத்தங்கள் துன்பங்கள் சந்தித்தும், யோர்தான் நதி புரண்டு வந்தும், எலியாவின் தேவன் என் ஜெபங்களை ஏற்று பதில் அளித்தார்.
அளித்தார். எனக்கே இனி பயமே, எந்தன் இயேசு என் துணையே. என் துன்ப நேரத்திலே இயேசுவே என்னோடு இருப்பார். என் துன்ப நேரத்திலே இயேசுவே என்னோடு இருப்பார். இத்தனை அற்புத நன்மைகள் கர்த்தன் செய்ததை நினைத்திடுவேன். இத்தனை அற்புத நன்மைகள் கர்த்தன் செய்ததை நினைத்திடுவேன். இதுவரை வழி காட்டி நடத்தினார், இன்னமும் காத்திடுவார். இதுவரை வழி காட்டி நடத்தினார், இன்னமும் காத்திடுவார். எனக்கே இனி பயமே, எந்தன் இயேசு என் துணையே. என் துன்ப நேரத்திலே இயேசுவே என்னோடு இருப்பார். என் துன்ப நேரத்திலே இயேசுவே என்னோடு இருப்பார். ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் மையம் உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட நம்ம வேதத்தை நாம் பார்க்க முடியாது. ஏசாயா 30ஆம் அதிகாரம், ஏசாயா 30ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். ஏசாயா 30ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். கர்த்தர் தமது ஜனத்தின் முறிவை கட்டி அதன் அடிக்காயத்தை குணமாக்க நாளிலே சந்திரனுடைய வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சத்தைப் போலவும் சூரியனுடைய வெளிச்சம் 7 தனையாய் 7 பகலின் வெளிச்சத்தைப் போலவும் இருக்கும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு கூட நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். இம்மட்டுமா எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்தி வருகிற எங்கள் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்போதும் ஆண்டவரே நாங்கள் நாங்கள் விசுவாசித்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த இந்த வேத வசனத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதை நீங்கள் ஆசீர்வதித்து எங்களோடு பேச வேண்டிய காரியங்களை கர்த்தர் எங்களோடு பேசுங்க ஆண்டவரே. தேவரே, இதை பார்க்க கேட்குற ஒவ்வொருவரோடும் தேவன் நீங்கள் பேச முடியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. தேவரீர் ஆண்டவரே, நீங்கள் பேசுகிற காரியங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களையும் அற்புதங்களையும் கொண்டு வர வேண்டும் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. நமக்கு ஸ்தோத்திரம். இங்கே பெரிய காரியங்களை தேவன் ஆண்டவரை செய்வீராக. இந்த நாளையில் ஆண்டவரே அப்பா, மனுஷன் அப்பத்தால் மாத்திரம் அல்ல, தேவன் வாழ்ந்து புறப்பட ஒவ்வொரு வார்த்தை பிழைப்பான் என்ற வசனத்தின்படி நாங்கள் இந்த நாளிலே ஆண்டவர் கேட்கிற வசனங்கள் எங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக இருக்க அற்புதங்களை அதிசயங்களை கொண்டு வரத்தக்கதா தேவரை ஆசீர்வதிங்க. பெரிய காரியங்கள் செய்யுங்க. தடைகள் இடெல்லாம் கத்தை நீக்கி ஆண்டவரை ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. மறுபடியும் நான் வாசிக்கிறேன். ஏசாயா 30ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். கர்த்தர் தமது ஜனத்தின் முறிவை கட்டி அதன் அடிக்காயத்தை குணமாக்கும் நாளிலே சந்திரனுடைய வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சத்தைப் போலவும் சூரியனுடைய வெளிச்சம் 7 தனையாய் 7 பகலின் வெளிச்சத்தைப் போலவும் இருக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவர் தமது ஜனத்தினுடைய முறிவை கட்டி அது அடிக்காயத்தை ஆண்டவர் குணமாக்கும் போது அங்கே வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று சொல்லி அடுத்த வரிகளில் பார்க்கிறோம். ஆண்டவர் தம் ஜனத்தினுடைய முறிவை கட்டி அது காயங்கள்லாம் ஆற்றும் போது குணமாக்கும் போது சந்திரனுடைய வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சத்தை போலவும், சந்திரன் இரவிலே வருகிற சந்திரன் பாருங்கள், அதன் வெளிச்சம் எப்படி இருக்குமா, சூரியனுடைய வெளிச்சத்தை போல.
சூரியனுடைய வெளிச்சம் பகலில் எவ்வளோ வெளிச்சமாக இருக்குது, அது போல் சந்திரனுடைய வெளிச்சம். அப்படின்னா இரவிலே அந்த வெளிச்சம் இருக்கும்போது அங்கே அந்த அந்த வெளிச்சம் இருக்கும்போது அந்த சந்திரன் வெளிச்சம் இருக்க என்ன இருக்காது, இருள் சூழ்ந்த காரியங்கள் என்னுடைய வாழ்க்கை இருக்கவே இருக்காது. ஹல்லேலூயா. சில வேளையில் சந்திரன் இருந்தாலும் இரவில் என்ன இருக்குது, இருள் இருக்குது பாருங்க. ஆனால் அங்கே சந்திரனுடைய வெளிச்சம் சூரியன் வெளிச்சத்தை போல் இருக்குமானால் பகலிலே எப்படி இருள் இல்லாத ஒரு காரியம் இருக்குது, அது போல் நம்முடைய வாழ்க்கையிலும் இருள் இல்லாத ஒரு காரியத்தை கர்த்தர் நமக்கு தருகிறவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இது மாத்திரம் சூரியனுடைய வெளிச்சம் 7 தனையா 7 பகல் வெளிச்சத்தை போல் இருக்கும். ஹல்லேலூயா. சூரியனுடைய வெளிச்சம் 7 பகல் வெளிச்சத்தை அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது அந்த வெளிச்சம் ஒரு நாள் என்ன செய்யாது, நம்ம விட்டு விலகி போகவே போகாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 7 தனையாய் 7 பகல் வெளிச்சத்தை போல அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, இருளில்லாத ஒரு வாழ்க்கை, என்றென்றைக்கும் வெளிச்சம் நிறைந்த ஒரு அப்படியே ஆசீர்வாத நன்மைகள் நிறைந்த ஒரு வாழ்க்கையை கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவன் தம்முடைய ஜனத்தின் முறிவை கட்டி அது குணமாக்கும் போது நம்முடைய வாழ்க்கை அவ்வளவாய் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையாய் இருக்கும் என்று சொல்லி இந்த வேத வசனத்தில் நம்மளால் பார்க்க முடியும். இந்த நாளிலே நாம் பார்க்கும்போது முறிந்தவை குணமாக்கப்படும். முறிந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அது குணமாக்கப்படும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில் எதெல்லாம் முறிந்து போயிருக்கோ அதெல்லாம் என் வாழ்க்கையில் அது அப்படியே இருப்பதில்லை, அது நிச்சயமாய் முறிந்தவை குணமாக்கப்படும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. முறிந்தவை காரியங்கள் என் வாழ்க்கையில் பார்க்கும்போது முறிந்த ஒரு சூழ்நிலை, முறிந்த காரியங்கள் பார்க்கும்போது அது பலனற்று காணப்படும். முறிந்த ஒரு காரியம் பார்க்கும்போது சில வேளை மரம் முறிந்து விழுந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம். சில வேளை வீட்டில் சொல்ல பால் என்ன செஞ்சு முறிஞ்சிச்சுன்னு சொல்கிறோம், கால் எலும்பு முறிஞ்சிச்சுன்னு சொல்கிறோம். இப்படி முறிந்த காரியங்களை நாம் பார்க்கும்போது அது எப்படி இருக்குமென்றால் அது பலனற்று காணப்படும். அதனால் ஒரு பிரயோஜனம் இல்லை, அது பலன் இல்லாமல் அந்த முறிந்த பலனற்று காணப்படும். முறிந்த காரியங்கள் செயலற்று, அது எந்த செயலை நம்மளால் பார்க்க, எந்த ஒரு அசையும் ஒரு முறிந்த போன கால் என்ன செய்யும், அதில் எந்த அசையும் இருக்காது பாருங்கள், அது அப்படியே தான் இருக்கும் பாருங்கள். ஒரு செயலற்ற ஒரு காரியம். முறிந்தவைகள்னால் உயிரற்ற ஒரு அதில் ஒரு உயிரே இருக்காது பாருங்களேன். சில வேளைகள் நம்முடைய சூழ்நிலைகள், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள், போராட்டங்களை நாம் பார்க்கும்போது அது பலனற்ற ஒரு காணப்படலாம், ஒரு செயலற்று எவ்வளோதான் ஜபம் பண்ணாலும் அதில் எந்த கிரியும் ஒரு அசைவை கூட என்னால் பார்க்க முடியல. அது உயிரற்று செத்து போயிருக்குது. எவ்வளோதான் ஜபம் பண்ணாலும் அது அப்படியே தான் இருக்குது. அதில் எந்த ஒரு காரியத்தையும் ஒரு அசைவு பார்க்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்னால் பார்க்க முடியல. கணத்தில் கல் போட்ட மாதிரி அப்படியே தான் இருக்குது அந்த காரியம், அப்படியே தான் பிரச்சனை இருக்குது. முறிந்து போன சூழ்நிலைகள், முறிந்து போன காரியங்கள் சில வேளை பார்க்க அது அசைவற்று காண, சில வேளை அதை உணர்வற்று எந்த உணர்ச்சியும் அதில் இருக்காது. ஒரு உலர்ந்து போன ஒரு நிலையில் தான் நம்ம சூழ்நிலைகள், போராட்டங்கள் ஒரு வேளை காணப்படலாம். அந்த முறிந்தவையை தான் கர்த்தர் குணமாக்க போகிறார். ஹல்லேலூயா. அந்த முறிந்தவைகள் குணமாக்கப்படும். நிச்சயமாக அதை முறிந்த நிலையிலே ஆண்ட ஒரு நாள் அதை வைக்க அது குணமாக, அந்த முறிந்த காரியங்கள் அப்படியே இருக்காது. நிச்சயமாக இந்த காரியங்கள் குணமாக்கப்பட்டு நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எந்தெந்த காரியம் நீங்கள் முறிந்து போயிருக்குப்பா, இந்த காரியம், இந்த சூழ்நிலை, இந்த காரியங்கள், ஒருவேளை அது நபராக கூட இருக்கலாம். உங்கள் காரியம் அப்படியே முறிஞ்சு போயிருக்கு.
இது திருப்பியும் எழும்பி வருமா, திருப்பியும் அது ஆசீர்வாதமாக மாறுமா என்னப்பா, அது முறிந்த நிலையில தான் இருக்குது. அதுக்காக ஜெபம் பண்ண கூட அது அப்படியே தான் இருக்குது. ஒருவேளை நம்ம இருக்கலாம், ஆனால் அது அப்படியே இருப்பது இல்லை. நிச்சயமாய் முறிந்தவைகள் குணமாக்கப்படும். ஹல்லேலூயா. அது எந்த காரியமாக இருந்தாலும் முறிந்தவை நிச்சயமாய் அது குணமாக்கப்படும். கர்த்தர் அப்படிப்பட்ட காரியத்தை ஆண்டவர் செய்கிறதேன்னு ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய விசுவாசம் முறிஞ்ச ஒரு நிலையில் இருக்கலாம். இப்போ சில வேளையில் ஒரு காரியத்துக்காக நான் விசுவாசிக்கிறேன், ஆனால் அது நாள்பட என் விசுவாசமெல்லாம் ஒரு முறிந்த நிலையில விசுவாசக்கா இன்னும் நடக்கலை. சூழ்நிலை பார்க்கும்போது எல்லாம் தாறுமாறாக தான் போயின்னு இருக்குது, எல்லாம் காலம் கடந்து தான் போய் கொண்டு இருக்கு. அதனால் அது நான் எதை விசுவாசிக்கிறேனோ அது நிறைவேற முடியாத அளவுக்கு தான் நேரங்கள் காலங்கள்லாம் இருக்குது. அதனால என் விசுவாசம் என்ன செய்யுதுன்னா முறிந்த ஒரு நிலையில் அது மறுபடியுமாய் நான் அதை விசுவாசிக்கணும் என்ற அந்த நிலையில் வர முடியல. என் விசுவாசம் முறிந்த ஒரு நிலையில் இருக்கு. என் நம்பிக்கை முறிந்து போன ஒரு நிலையில் காணப்படும். நம்பிக்கையெல்லாம் அற்று போயிருக்கு. இப்போ நான் என்னுடைய வழிகள், நான் போகிற வழியெல்லாம் முறிந்து போய் காணப்படுது. எந்த வழி எடுத்திருக்கிறனோ அதெல்லாம் முறிந்து போய் என் பாதைகள் முறிந்து போய் காணப்படுகிறது. என்ன செய்யுதுன்னே தெரியல. என்ன செய்யறது, எந்த பாதையில் போகிறது, எந்த வழி எடுக்கிறது, எந்த காரியங்கள் எடுக்கிறது தெரியல. எல்லாம் முறிந்து போன நிலையிலே என் எதிர்பார்ப்புகளாக முறிந்து போன நிலை. எதிர்பார்க்கிறேன் சில நன்மைகள், சில காரியங்களை, ஆனால் அதெல்லாம் நிறைவேறக்கூடாதபடிக்கு அந்த காரியங்கள் முறிந்த ஒரு நிலையில் காணப்படுகிறது. நான் எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் முறிந்து போய் என்னதான் எவ்வளோதான் முயற்சி எடுக்கிறேனோ அதெல்லாம் என் வாழ்க்கையில் வாய்க்காமலே போகுது. அதெல்லாம் என் வாழ்க்கையில் கைகூடி வர போகுது. அதெல்லாம் எடுக்கிற எல்லா முயற்சிகள், என் காரியம் எல்லாம் முறிந்த ஒரு நிலையில் காணப்படுகிறது. அதே என் ஆவிக்குரிய ஜீவித்தில் சில காரியங்கள் முறிந்து காணப்படுகிறது. என் ஊழியத்தின் காரியங்கள், சில காரியங்கள் முறிந்து காணப்படுகிறது. சில வேளையில் என் உறவுகள் முறிந்த ஒரு நிலையில் காணப்படுகிறது என்ற அப்படிப்பட்ட சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் அது நிச்சயமாக இந்த முறிந்தவைகள் அது குணமாக்கப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் நம்ம வாழ்க்கை எந்தெந்த காரியங்கள் என் வாழ்க்கையில் இது முறிஞ்சு இருக்கு என்று நம்ம எதெல்லாம் நினைக்கிறோமோ நிச்சயமாக தேவன் தன் ஜனத்தின் முறிவை கட்டி அதை அடிக்காயத்தை ஆண்டவர் குணமாக்குவார். ஹல்லேலூயா. முறிந்தவைகள் நிச்சயமாய் அது குணமாக்கப்படும். வேதத்தை பார்க்கும்போது இந்த முறிந்த காரியங்கள் என் வாழ்க்கையில் இருக்க என் வாழ்க்கையில் வேதனை அதிகமாகுது, கண்ணீர் அதிகமாகுது. என் வாழ்க்கையில் பார்க்கும்போது அது நிமித்தம் என் வாழ்க்கையில் துக்கங்கள், துயரங்கள், அது நிமித்தம் சில புலம்பல்கள் வாழ்க்கையில் அது அதிகமாகி கொண்டு தான். ஏன் அதை அந்த முறிந்து போன காரியத்தை நான் பார்க்க எனக்கு என்னவா வருது, எனக்கு அதை அதை நினச்சாவே என் வாழ்க்கை என்ன தான் வருது, கண்ணீர் தான் வருது. அதை நினச்சாவே எனக்குள்ள என்னை அறியாமலே ஒரு சோர்வு வருது, என்னை அறியாமலே ஒரு துக்கம் வருது, என்னை அறியாமலே ஒரு வேதனை வருது, என்னை அறியாமலே ஏன் அது என்னை பாதிக்கிறது. முறிந்து போன காரியம், அந்த முறிஞ்சு போய் இருக்கிற காரியம் என்னை பாதிக்கிறது. அதனால அதை தவிர்த்து என்னால் என்ன செய்ய முடியல. சரி பரவாயில்லப்பா, இருக்கட்டும்பா, அதுதானே என்று என்னால் அதை தவிர்க்க முடியல. அதை தாண்டி என்னால் போக முடியல. அது என்ன இரவும் பகலமாக வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த காரியங்களை அது எப்போதும் அதே சூழ்நிலை இருக்காது. வேத வசனங்களை பார்க்கும்போது நீங்கள் நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்க்கும்போது நம்ம சூழ்நிலைகள் அது போல தான் காணப்படுது. பாருங்கள், நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் பாருங்கள். மனமகிழ்ச்சி முகமகிழ்ச்சியை தரும், மன துக்கத்தினால் ஆவி முறிந்து போன காரியங்கள் என்ன செய்து நமக்கு துக்கத்தை கொண்டு வருகிறது, நமக்கு வேதனையை கொண்டு வருது. நம் காரியம் எல்லாம் அப்படியா எனக்கு வேதனைப்படுத்தப்படுது. இந்த முறிந்து போன காரியங்களை நான் நினைக்க அதை பார்க்க என் வாழ்க்கையில் வேதனையும் கண்ணீரும் தான் என் வாழ்க்கையில் காணப்படுகிறது. நிச்சயமாக தேவன் ஆண்டவர் அதையெல்லாம் மாற்றி நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவன்.
நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் பார்க்கிறோம். மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம், முறிந்த ஆவியோ எலும்புகளை உலர பண்ணும். முறிந்து போன காரியங்கள் என்னை உலர பண்ணுகிறேன், என் எலும்புகள் எல்லாம் உலர பண்ணும். பார்க்கும்போதே என்னுடைய காரியம் எல்லாம் அப்படியே நான் பலனற்று போகிறேன், என்னால் எதையும் செய்ய முடியல, அதே நினச்சி தான், அந்த காரியமே நினச்சி தான் இருக்குது என்று அப்படி பல சூழ்நிலைகள் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு வேளை காணப்பட்டு கொண்டிருக்கலாம். நிச்சயமாக தெய்வம் என்னை எந்த காரியங்கள் எந்த நிமித்தம் நான் எந்த முறிந்து போன காரிய நிமித்தம் நான் துக்கப்படுற வேதனை, அது என்னை துக்கத்தையும் வேதனை கொண்டு வருகிறதோ, கர்த்தர் அந்த முறிந்தவையை குணப்படுத்தி நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். 18ஆம் நீதிமொழி 18ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தையும் பார்க்கிறோம். மனுஷனுடைய ஆவி அவன் பலவீனத்தை தாங்கும், முறிந்த ஆவி யாராலே தாங்கக்கூடும். முறிந்து போன காரியத்தை என்னால் தாங்க முடியல, முறிஞ்சு போயிருக்கு, இந்த காரியம் முறிஞ்சு போயிருக்கு, இது என்னால் பார்த்து என்ன செய்ய முடியல, நம்மளால் தாங்க முடியல. அதெல்லாம் சில வேளையில் கண்ணீர் விடுறேன், அது எனக்கு வேதனையை கொண்டு, அது எனக்கு காயங்களை கொண்டு வரும், நான் நொந்து போகிறேன். அது பார்க்க என் வாழ்க்கையில் எனக்கு ஒரு விதமான மனசில் வலிகள் காணப்படுகிறது. ஏன் இந்த காரியம் எப்படி, எதனால இந்த காரியம் எப்படி, ஏன் இப்படி இருக்குது, ஏன் இப்படி முறிந்த ஒரு நிலையில் இருக்குது, அது பார்க்கும்போதே என் மனசில் சில வலிகள் சில காயங்கள் நம்ம வாழ்க்கையில் ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது. ஆனால் நிச்சயமாய் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் மாறும். அந்த முறிந்தவை நிச்சயமாய் அது குணமாக்கப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லாமே. நிச்சயமாய் அது குணமாக்கப்படும். அது குணமாக்க நாளிலே என் வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறும். ஹல்லேலூயா. சந்திரனுடைய வெளிச்சம் சூரியன் வெளிச்சத்தை போல, சூரியன் வெளிச்சம் 7 வெளிச்சத்தை போல் இருக்கத்தக்கதான ஒரு ஆசீர்வாதம் உள்ள ஒரு வாழ்க்கையை தேவன் தந்து அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். எசேக்கியேல் 34ஆம் அதிகாரம், எசேக்கியேல் 34ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் 16ஆம் வசனத்தை நான் வாசித்து பார்க்கும்போது அந்த வசனம் இப்படியாக சொல்லுகிறது. என் ஆடுகளை நான் மேய்த்து அவைகளை நான் மடக்குவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். நான் காணாமல் போனதை தேடி துரத்துண்டதை திரும்ப கொண்டு வந்து எலும்பு முறிந்ததை காயம் கட்டி நசல் கொண்ட திடப்படுத்துவேன். நியாயத்துக்கு தக்கதாய் அவர்களை மேய்த்து புருஷ்டியும் பலம் உள்ளவைகளை அழிப்பேன். பார்க்கிறோம், எலும்பு முறிந்ததை காயம் கட்டி, அவர் காயம் கட்டுகிற தேவன், குணமாக்குகிறவர். புஷ்டியும் பலம் உள்ளவர்களை அழிப்பேன். அப்படி என்றால் என்ன, என் காரியங்கள் எல்லாம் முறிந்து போக பண்ணுகிற இதுவோ அது எல்லாவற்றையும் கர்த்தர் நம்ம விட்டு அகற்றி போடுவார். ஹல்லேலூயா. எது நிமித்தம் அது முறிந்து காணப்படுகிறதோ, எது நிமித்தம் அந்த காரியங்கள் அப்படியே அந்த நிலையில் இருக்கோ அதை முறிய பண்ணுகிறவைகளை கர்த்தர் நிர்மூலமாக்குவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த முறிந்த போன காரியங்கள் என்னை வேதனைப்படுத்தி கொண்டு இருக்கிறதுனால எது நிமித்தம் அந்த முறிந்த நிலையில் எது அந்த காரியங்கள் அல்ல அந்த நபர் எது நிமித்தம் அந்த முறிந்த ஒரு நிலையில் இருக்கிறான், தேவன் அதையெல்லாம் நிர்மூலமாக்கி ஆண்டவர் காயம் கட்டி நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. புலம்பல் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் நாம் வாசித்து பார்க்கும்போது, என் ஆத்துமா அவைகளை நினைத்து நினைத்து எனக்குள் முறிந்து போகிறது. என் ஆத்துமா நினைத்து நினைத்து எனக்குள் சில காரியங்கள் பார்க்கும்போது அதெல்லாம் என் வாழ்க்கை அப்படியே முறிஞ்சி என்னை முறிய பண்ணுகிறது. நீங்கள் வீட்டில் போய் நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களானால் 14ஆம் வசனத்துலேருந்து நீங்கள் வாசித்து பார்ப்பேன். சில காரியங்களை அவன் சொல்லுகிறத பார்க்க முடியும். பாருங்கள், நான் என் ஜனத்தார் யாவருக்கும் பரியாசமும்
நித்தம் அவர் கிண்ணற பாடலுமானேன். கசப்பினால் என்னை நிரப்பி எட்டியினால் என்னை வெறிக்க செய்தார் என்று சொல்லி சில காரியங்கள் 17ஆம் வசனம் பாருங்க. என் ஆத்துமாவை சமாதானத்துக்கு தூரமாக்கினால் சுகத்தை மறந்தே என் பெலனும் நான் கத்தர் காத்திர நம்பிக்கையும் அழிந்து போயிற்று என்றேன் சொல்லி இதெல்லாம் நினைக்கும் போது, இதெல்லாம் பார்க்கும்போது என் காரியத்தை அதெல்லாம் முறிய பண்ணுகிறது. என் ஆவி என் ஆத்துமாவை முறிய அப்படியே அது நிமித்த என் வாழ்க்கையில் சில துக்கங்கள் போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படும். அதனால் தேவன் அந்த முறிவு அப்படியே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நாளும் இருக்காது. நிச்சயமாக இந்த முறிவு குணமாக்கப்படும். ஹல்லேலூயா. அந்த முறிந்ததை குணமாக்கி அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன் அந்த முறிவை ஆண்டவர் கட்டுகிறார், ஏன் இந்த முறிவு குணமாக்கப்படுகிறது என்று சொல்லி ஒரு 5 காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். தேவன் தன் ஜனத்தை முறிவை கட்டி அதை அடிக்காயத்தை யார் என்ன செய்கிறார், குணப்படுத்துக. அந்த முறிந்தவைகள் குணமாக்கப்படும். எதனால், ஏன் அந்த முறிந்த காரியங்கள் குணமாகுகிறது, ஏன் குணமாக்கப்படுகிறது என்று நாம் பார்க்கும்போது, ஒன்று, என்னை அழைத்தவர் இருக்கிறார். இந்த முறிந்தவை ஏன் குணமாக என் வாழ்க்கையில் சில வேளையில் என் வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் எழும்பி என் காரியங்கள்லாம் முறித்து போடப்படுகிறது. சில பிசாசின் கிரியைகள், சில எனக்கு விரோதமாக எழும்புகிற ஜனங்கள், அல்லது என் வாழ்க்கையில் இருக்கிற சூழ்நிலைகள் என் காரியங்களை என்ன செய்யுதுன்னா முறித்து போடப்படுகிறது. ஆனால் அப்படிப்பட்ட காரியமாக இருந்தாலும் அது குணமாக்கப்படுகிறது. எதனால் குணமாக்கப்படாத? ஒன்று, என்னை அழைத்தவர் இருக்கிறார். 2வது, என்னை அறிந்தவர் இருக்கிறார். 3வது, என்னை அரவணைத்தவர் இருக்கிறார். 4வது, என்னை அங்கீகரித்தவர் இருக்கிறார். 5வது, என்னை அபிஷேகித்தவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில் ஒரு வேளை பார்க்கும்போது அது செயலற்று இருக்குது, அது உயிரற்று இருக்குது, செத்து போயிருக்கு, அந்த முறிந்து போய் இருக்கு அந்த காரியம், அந்த சூழ்நிலைகள். அந்த நபரை பார்க்க அவங்க காரியெல்லாம் முறிந்து போயிருக்கு. நான் பார்க்கும்போது அது மறுபடியுமா அது துளிர்த்து வருமா, மறுபடியுமா அது ஜீவன் பெற்று வருமா, மறுபடியுமா உயிர் தெழுந்து வருமா என்று பார்க்கும்போது அதெல்லாம் இல்லாமல் தான் இருக்குது. பார்க்க சூழ்நிலை அப்படி தான் இருக்குது. ஆனால் அந்த முறிந்தவை அது குணமாக்கப்படும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏனென்றால், ஒன்று, என்னை அழைத்தவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. என்னை அந்தகார இருளிலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு என்னை அழைத்து வந்த தேவன் எனக்கு இருக்கிறதுனால என் வாழ்க்கையில் எதெல்லாம் முறிந்திருக்கோ அதெல்லாம் குணமாக்கப்படும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்னை அழைத்தவர் இருக்கிறார். என்னை அழைத்து வந்து அவர் அப்படியே விடுகிறவர் அல்ல. என்னை அழைத்து வந்துட்டு நீ எப்படின்னா வாழ்ந்துன்னு போ அப்படின்ட்டு அவர் விடுகிறவர் அல்ல. அவர் கடைசி வரைக்கும் என்னை நான் அந்த காலம் இருக்கும்போது என் கரம் பிடித்தவர் அவர் முடிவு பரியந்தோ என் கரத்தை விடவே மாட்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்னை அழைத்து வந்தவர் நான் முறிந்த நிலையில் இருக்கும்படி அவரை அழைத்து வரல. ஒருவேளை சூழ்நிலைகள், என் வாழ்க்கையில் முறிந்த காரியங்கள், ஒருவேளை என்னை எதிர்த்து நிற்கிற காரியங்கள் என் காரியங்களை முறிந்து போக பண்ணியிருக்குமானால் என்னை அழைத்தவர் இருக்கிறார், அதெல்லாம் குணமாக்கப்படும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால சில காரியங்கள் என் வாழ்க்கையில் முறிஞ்சு காணப்படுகிறது என்று நம்ம வேதனை நம்முடைய வாழ்க்கையில் இருந்தாலும் அது நடுவிலே எனக்குள்ள ஒரு விசுவாசம், நம்பிக்கை இருக்கணும். என்னவென்றால், என் முறிந்தவைகள் அது கட்டப்படும், அது முறிந்தவை குணமாக்கப்படும். ஏனென்றால் என் அழைத்தவர் ஒருவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என் அழைத்தவர் இருக்கிறாரு. அவர் அப்படியே விட மாட்டார். அவர் அப்படியே விட மாட்டார்.
உதாரணத்துக்கு சொல்லும்போது உங்கள்கிட்ட எதனா ஒரு பையனை கொடுத்து நீங்கள் பத்திரமா கூட்டிகிட்டு போகணும், அந்த பிள்ளைக்கு நடுவில் என்ன நடந்தாலும் என்ன செய்வோம்? நம்ம தான் எல்லாத்தையும் செய்வோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் நான் தான் அழைச்சின்னு வரேன். அதாவது பிள்ளைக்கு என்ன நடந்தாலும் நம்ம என்ன செய்வோம்? அதுக்கு வேண்டிய காரியத்தை செய்வோம். அது போல் நம்மை அழைத்தவர் ஒருவர் இருக்கிறார். நிச்சயமாக என் வாழ்க்கையெல்லாம் முறிந்து காணப்படுகிறதோ, எந்தெந்த காரியம், எந்தெந்த சூழ்நிலைகள், ஒருவேளை என் பாதைகள், என் குடும்பத்தின் காரியங்கள், அது என் குடும்பத்தை சார்ந்திருக்க இதெல்லாம் முறிந்து காணப்படுகிறதோ அதெல்லாம் குணமாக்கப்படும். அதெல்லாம் கர்த்தர் குணமாக்குவா. ஏனென்றால் அவர் என்னை அழைத்த தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும்போது அதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கோம் பார்க்கிறோம். உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. அதே அவர் நம்மை அழைத்தவர், பேர் சொல்லி நம்மை அழைத்தவர். எங்கேயோ நான் இருந்தேன், எங்கேயோ இருளிலே இருந்தேன், ஆனால் என்னை தேடி வந்து என்னை பேர் சொல்லி என்னை அழைத்த தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த என்னை அழைத்த தேவன் என்னை அப்படியே விட்டுருவாரா? ஒரு நாளும் விட மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. சூழ்நிலைக்கு முறிந்தவளாய் காணப்பட்டான் அந்த அழைத்த தேவன் அந்த முறிந்தவைகளாம் குணமாக்குவார். அல்லேலூயா. ஏனென்றால் என் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருப்பதற்கு, நான் சந்தோஷமாக, நான் மகிழ்ச்சியாக, நான் செழிப்போடு இருப்பதற்கு என் வாழ்க்கையை அழைத்த தேவன் என்னை என்ன செய்கிறாருன்னா, என் முறிந்து போனவர்களெல்லாம் என்னை குணப்படுத்தி அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். 1 பேதுரு 2:9 அதான் சொல்லப்படுகிறது. அந்த காலையில் இருந்த நம்மை ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்த அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும். அந்த காலத்தில் இருந்த என்னை ஆச்சரியமான ஒளிக்கு அவர் என்ன செய்திருக்கிறாரு? என்னை அவர் அழைத்து வந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த அழைத்த தேவன் ஒரு நாளும் நடுவிலே நம்மை விடவே மாட்டார். வேதம் அழகாய் சொல்கிறது, இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் முடிவு பரியந்தம் நம்மை நடத்துவார். அல்லேலூயா. மரண பரியந்த நம்மை நடத்துவார். ஒரு நாள் நம்மை கைவிட, ஒருவேளை நம்ம சில அவருக்கு அவளை வேதனைப்படுத்த முடியும், துக்கப்படுத்த முடியும் சில காரியங்கள் நம்ம செய்தாலும் அவர் என்ன செய்கிறது இல்லை, நம்மை கைவிடுகிறவர் அல்ல. அல்லேலூயா. என்னை அழைத்தவர் பாதியிலேயே அவர் நம்மை விட்டு போகிறவர் அல்லவே அல்ல. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். 1 பேதுரு 5:10 கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராக இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி பலப்படுத்தி நிறுத்துவாராக. அல்லேலூயா. கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை அவர் என்ன செய்வாராம்? சீர்படுத்துவார், சிறப்படுத்துவார், பலப்படுத்த அவங்களை நிலைநிறுத்துவார். அப்படின்னா ஆண்டவர் முறிந்தவைகள் எல்லாம் அவர் குணப்படுத்துகிறவர். அல்லேலூயா. ஏனென்றால் அவர் நம்மை அழைத்த தேவன். அல்லேலூயா. சில வேளையில் நம்முடைய வாழ்க்கையில் சில முறிவுகள் ஏற்படும் போது, சில முறிந்த காரியங்கள் இருக்கும்போது நிச்சயமாய் அதை தேவன் நம்முடைய வாழ்க்கையில் குணப்படுத்தி நம்மை அவர் ஆசீர்வதிக்க, நம்முடைய வாழ்க்கையை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் பார்க்க, ரோமர் 8:30 பார்க்கிறோம். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களும் இருக்கிறார், எவர்களை நீதிமான்களாக்கினார் அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். அல்லேலூயா. எவர்களை அழைத்து அவர்கள் என்ன பண்ணியிருக்கிறார்? ஆண்டவர் மகிமைப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நம்மை நம்மை ஆசீர்வதிக்கிறவர், நம்மை உயர்த்துகிறவர், நம்மை மேன்மைப்படுத்துகிற தேவன் நம்முடைய தேவன்.
அதாவது அது நடுவிலே என் வாழ்க்கையில் வருகிற முறிவெல்லாம் என் வாழ்க்கை அப்படியே இருக்காதபடிக்கு கர்த்தர் அந்த முறிவையெல்லாம், அந்த முறிந்து போனவைகளெல்லாம் அவர் குணமாக்கி நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த குணமாக்குகிற அந்த நாளில் முறிவு அல்லது முறிந்து போன காரியங்கள் குணமாக்க அந்த நாளில் என் வாழ்க்கை ஆசீர்வாதமாக மகிழ்ச்சி உள்ளதால் சமாதானம் நிறைந்ததால் என் வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் நம்முடைய வாழ்க்கையில் சில முறிந்த காரியங்களை குறித்து ஒருவேளை நமக்கு வேதனை இருக்கலாம், ஆனாலும் நம்ம அது நடுவில் ஒரு விசுவாசம் இருக்க, நம்பிக்கை இருக்க, என்ன என்னை அழைத்தவர் அதை குணமாக்குவார். அல்லேலூயா, அல்லேலூயா. முறிந்தவை குணமாக்கப்பட ஏன் அவர் என்னை அழைத்தவர். அல்லேலூயா. என்னை அழைத்த வந்த தேவன் நிச்சயமாய் குணமாக்கி நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். வேதத்தில் சில சம்பவங்களை பார்க்கும்போது அவங்களும் அந்த காரியம் முறிந்து போய் தான் இருந்தது, ஆனால் தேவன் அதை குணப்படுத்தினார் என்று சொல்லி அந்த வேத சம்பவத்தை நம்மளால் பார்க்க முடியும். தெரிந்த சம்பவங்களாக இருந்தாலும் இதனால் பார்க்கும்போது அந்த சூழ்நிலையில் பார்க்கும்போது அந்த சூழ்நிலை முறிந்து தான் காணப்பட்டது, ஆனால் தேவன் குணமாக்கினார், குணப்படுத்த எதிர்க்க. ஏனென்றால் தேவன் அவர்களை அழைத்திருந்தபடியினால தேவன் அந்த காரியத்தை குணப்படுத்தி அவர்களை ஆசீர்வதித்தார் என்று அங்கே வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறினது என்பதை இந்த வேத சம்பவத்தை பார்க்க முடியும். நீங்கள் மார்க் 4ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் 41ஆம் வசனம் வரைக்கும் பார்ப்பீங்களானால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் சீஷர்களும் படகுல போகிற ஒரு சம்பவத்தை பார்க்க முடியும். ஆண்டவர் பாருங்க, ஆண்டவர் அவர்களை அழைக்கிறத பார்க்கிறோம். 35ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. மார்க் 4ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று இந்த சீஷர்கள் ஆண்டு என்ன செய்கிறாரு, இங்கே அழைக்கிறத பார்க்கிறோம். அல்லேலூயா. அவர் அழைத்த தேவன். ஆனால் அந்த கடல் பிரயாணத்தில் அவங்க போய்கொண்டிருக்க வேலையில் பார்க்கும்போது அங்கே வாழ்க்கை முறிந்த ஒரு நிலையில் இங்கே காணப்படுகிறத நம்மளால் பார்க்க முடியும். அவங்க சொன்ன காரியத்தை நீங்கள் பார்க்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்கள். 38ஆம் வசனத்தில், கப்பலின் பின்னணியில் அவர் தலையணை வைத்து நித்திரையாக இருந்தால் அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறவங்களுக்கு கவலை இல்லையா, நாங்கள் மடிந்து போக போகிறோம். அவங்க சூழ்நிலை இப்போ முறிந்து காணப்படுகிறது. என்ன, இனி நாங்கள் எங்கே போக முடியாது, எங்களால் எங்கள் வீட்டுக்கு போக முடியாது. நாங்கள் வந்திருக்கிறோம், இப்போ அந்த அக்கறைக்கு போயிட்டு திருப்பி இக்கரைக்கு வரணும், வந்து அவங்க வீடுகள் பார்க்கணும், அவங்க சொந்தங்களை பார்க்கணும் பாருங்க. ஆனால் இப்போது எதுவுமே பார்க்கணும். இப்போ எங்கள் வாழ்க்கை முறிந்து போகிற நிலையிலே இருக்குது. நாங்கள் மடிந்து போகிறோம், நாங்கள் செத்து போகிறோம், இனி எங்கள் வாழ்க்கை அவ்வளோதான், இதோட கடைசி அவ்வளோதான் எங்கள் வாழ்க்கை. அப்படி தான் அவங்களுடைய சூழ்நிலை இப்போ காணப்படுகிறது, அவங்க வாழ்க்கை இப்போ காணப்படுகிறது. ஆனால் இங்கே நாம் பார்க்கும்போது அந்த முறிந்தவை குணமாக்கப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லாமே. அந்த முறிந்தவை குணமாக்கப்படுகிறது. இந்த வேத சம்பவத்தில் நம்மளால பார்க்கணும். சூழ்நிலை பார்க்கும்போது அங்கே நாம் பார்க்கிறோம், சுழல் காற்று, பலத்த சுழல் காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதுகிறது. அந்த சூழ்நிலை பார்க்கும்போது அவர்களை அந்த ஆபத்திலிருந்து, அதிலிருந்து அவங்கள தப்பு வைப்பதற்கு அல்லது காப்பாற்றுவதற்கு யாரும் இல்லாத ஒரு சூழ்நிலையில் தான் இப்போ அந்த சீஷைகள் இருந்து கொண்டு இருக்கிறாங்க. ஏன்னா இந்த காலத்தில் என்னென்ன வசதி வந்துச்சு பாருங்களேன். இல்லை, புயல் காற்று வந்தாக்கா அதுக்கு போகாதீங்க அப்படின்ட்டு முன்னெச்சரிக்கை கொடுக்குறாங்க. அல்லது புயல் காட்டில் போய் மாட்டி அங்கே வந்து ஜிபிஎஸ் கருவிலாம் வச்சுருக்குறாங்க. அது மூலமாக தொடர்பு கொண்டு நாங்கள் இந்த இடத்துல கடலில் எந்த இடத்துல இருந்தாலும் அங்கே எந்த இடத்துல இருக்கிறாங்க என்ன செய்யுது, ஜிபிஎஸ் கருவி காட்டி கொடுத்தது பாருங்கள். போய் நேராக போய் அவங்கள என்ன செய்கிறாங்க, காப்பாற்றிட்டாங்க பாருங்கள். ஆனால் அந்த நாட்களில் ஒன்றுமே இல்லை, யாரும் காப்பாற்று இல்லை, யாரும் அவங்களுக்கு உதவி செய்கிறது யாரும் இல்லை. இப்போ சூழ்நிலை பார்க்கும்போது முறிந்த ஒரு நிலைமையில தான் அவங்க வாழ்க்கை இருக்கு.
அவங்களால எதையும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை தான் எங்கள் வாழ்க்கை இருக்குது. ஆனால் அந்த சூழ்நிலை பார்க்கும்போது அங்கே நாம் பார்க்கிறோம், அந்த முறிந்து போனதை ஆண்டவர் குணமாக்கினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்க சொன்னாங்க நாங்கள் மடிந்து போகிறோம்னு சொன்னாங்க. ஆனால் இங்கே நாம் பார்க்கிறோம், அவர்கள் அக்கறைக்கு போனார்கள். 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பார்க்கிறோம். பின்பு அவர்கள் கடலுக்கு அக்கறையுள்ள கதரினுடைய நாட்டுக்கு வந்தார்கள். ஆனால் நடுவில் என்ன சொன்னாங்க, நாங்கள் செத்து போக போகிறோம், எங்கள் வாழ்க்கையத்தோட முடிஞ்சு போக போகுது அப்படிதான் சொன்னாங்க. ஆனால் முறிந்தவை அங்கே குணமாக்கப்படுகிறத பார்க்குறோம். அல்லேலூயா. ஏன்? அவளை அழைத்த தேவன் இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்க அழைத்த தேவன் அவங்க இருந்ததுனால எந்த காரியங்கள் அவங்க முறிந்து போகும்படி செய்ததோ அது எல்லாவற்றையும் கர்த்தர் இங்கே மாற்றுகிறத பார்க்குறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் நாம் அவனை விசுவாசிக்க நம்ம நம்ப வேண்டும். என்னை அழைத்தவர் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. யார் என் கூட இருக்கிறாங்களோ இல்லையே எனக்கு கவலை இல்லை. ஆனால் என்னை அழைத்தவர், என் கரம் பிடித்து என் பெயர் சொல்லி அழைத்தவர் என்னோடு இருக்கிறார், எனக்காக இருக்கிறார். அவர் என்னை வேதனைப்படுத்த துக்கப்படுத்துகிற இந்த முறிந்தவை எல்லாவற்றையும் அவர் குணமாக்குவார். அல்லேலூயா. அவர் குணப்படுத்தி அது நிமித்தம் என் வாழ்க்கை சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சியும் நிறைந்ததாய் அவர் என்னை மாற்றுவார், என் வாழ்க்கையை மாற்றுவார். என்ன அந்த விசுவாசம் நமக்குள்ளே காணப்பட வேண்டும். இங்கே நாம் பார்க்கிறோம், அவங்க சொல்றாங்க நாங்கள் இதுலேயே மடிந்து போகிறோம்னு சொல்றாங்க. ஆனால் தேவன் அவளை குணமாக்கினார். அவங்க முறிந்தது குணமாக்கினதால இங்கே நாம் பார்க்கிறோம், அந்த 5ஆம் வசனத்தை பார்க்கும் 5ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது அவர் அக்கறைக்கு வந்தாங்க. அங்கே அக்கறையில் அவங்க எதை பார்த்தார்கள் என்றால் அற்புதங்களை பார்த்தார்கள். அல்லேலூயா. அதிசயங்களை பார்த்தார்கள். பிசாசு பிடிச்ச கொடிய ஒரு மனுஷனை கர்த்தர் அதிலிருந்து விடுவிக்கிறத இங்கே நம்ம ஒரு அதிசயத்தை ஆண்டவர் இங்கே பார்க்க, ஒரு அற்புதத்தை இங்கே பார்க்க வைக்கிறார் பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அது போல உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் முறிந்தவைகளை ஆண்டவர் குணமாக்கி உங்களுடைய அற்புதங்களை காணும்படி செய்வார். உங்கள் வாழ்க்கை அதிசயமாய் மாறும்படி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே நாம் பார்க்கும்போது அந்த அழைத்தவர் அந்த முறிந்தவையை குணமாக்குவதற்கு அவர் என்ன செய்தார் பாருங்களேன். இங்கே 39ஆம் வசனம் பார்க்கிறோம், அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே அமைதலாய் இரு என்றார். அப்போது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அவங்க பார்க்கிறோம், இந்த அழைத்தவர் அந்த முறிந்து போன குணமாக்குவதற்கு பார்க்கிறோம், அவர் அடங்கி போக பண்ணினார். 2வது அமர்ந்து போக பண்ணினார். அல்லேலூயா, அல்லேலூயா. என் காரியங்களை முறிக்கிறவைகள், என் காரியங்கள், என்னுடைய சூழ்நிலை, என் வாழ்க்கையை முறிந்து போகும்படி எதெல்லாம் என் வாழ்க்கையில் இருக்கிறதோ அதெல்லாம் அடங்கி போக பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த காரியத்தில் கர்த்தர் அமர்ந்து போக பண்ணுவார். தேவன் அப்படிப்பட்ட தேவன். எது நிமித்தம், எந்த காரியத்தை நிமித்தம் இது முறிந்து இருக்கிறதோ அதை ஆண்டவர் அடங்கி போக, எது நிமித்தம் எங்கள் வாழ்க்கை நாங்கள் செத்து போகிறோம், நாங்கள் மடிந்து போகிறோம் சொன்னாங்களோ தேவன் அதை அடங்கி போக பண்ணினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அங்கே பார்க்கிறோம், காற்றை அதட்டி கடையில் போய் இறையாதே அமைதலாக இரு என்றால் காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அதனால் அது அடங்கி போக, அது மாத்திரம் இல்லை, அது அமர்ந்து போக பண்ண. அது வரைக்கும் அந்த அலை அவங்கள அடிக்குது, மோதி அடிச்சுன்னு தான் இருக்குது. ஆனால் கர்த்தர் அதை அமர்ந்து போக பண்ணவா. அதாவது உங்கள் வாழ்க்கை, உங்கள் காரியங்களை முறிய பண்ணுகிற எந்த காரியம் நீங்கள் மோதி அடித்து கொண்டு இருக்கிறதோ அதெல்லாம் அமர்ந்து போக பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அது எந்த காரியமாக இருந்தாலும், அது மனுஷராக இருக்கலாம், பிசாசுங்கிரிகளாக இருக்கலாம், பில்லி சுனியக்கிரிகளாக இருக்கலாம், ஒருவேளை என் நெருக்கங்கள் போய் எதுவாக இருந்தாலும், எது என் காயங்கள், என் வாழ்க்கையை, என்னுடைய பாதைகளை, நம்பிக்கையை, விசுவாச ஜபத்தெல்லாம் முறிய பண்ணுதோ
தேவன் அதை அடங்கி போகத்தக்கதா, அமர்ந்து போகத்தக்கதாய் செய்து அவர் அந்த முறிந்தவைகள் எல்லாம் குணப்படுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அது குணப்படுத்தும் போது என் வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறும். அல்லேலூயா. என் வாழ்க்கையில் அற்புதத்தை காண முடியும், வாழ்க்கையில் அதிசயத்தை என் வாழ்க்கையில் காண முடியும். அல்லேலூயா. என்னை இக்கரை என்னை அதே நடுவில் என்னை ஆண்டவர் ஒரு நாள் விட மாட்டார். என்னை ஆண்டவர் அக்கறையை காண செய்கிற தேவன். அல்லேலூயா. அக்கறையில் எனக்கு சில அற்புதங்களை சில அதிசயங்களை வச்சிருக்கிறார். இந்த முறிந்தவரை குணமாக்கும் போது நீங்கள் அதிசயங்களை பார்க்க போறீங்க. நீங்கள் அதிசயங்கள் அற்புதங்களை நீங்கள் காணும்படி ஆண்டவர் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால இந்த முறிந்தவை என் வாழ்க்கை வரும்போது நான் கலங்க வேண்டாம். இது எல்லாம் ஒருவேளை குணமாக்க முடியாது தான். ஆனால் நீ குணமாக்க ஒருவேளை நாம் நினைக்கலாம் குணமாக்க முடியாது. ஆனால் நிச்சயமாக அந்த முறிந்தவை குணமாக்கப்படும். ஏனென்றால் என்னை அழைத்தவர் இருக்கிறார். அல்லேலூயா. என்னை அழைத்தவர் என் கூட இருக்கிற வரைக்கும் முறிந்தவைகளாகவே இருக்காது, அது குணமாக்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏதோ முதலாவது. ரெண்டாவதாக நாம் பார்க்கும்போது முறிந்தவை குணமாக்கப்படும். ஏனென்றால் என்னை அறிந்தவர் இருக்கிறார், என்னை அறிந்திருக்கிறவர் இருக்கிறார். பார், நான் எந்த பாதையில் போகிறேன், நான் என்ன சிந்தித்து கொண்டிருக்கேன், என்ன எண்ணிக்கொண்டு இருக்கிறேன், என் வாழ்க்கை என்ன கஷ்டம் இருக்குது, என்ன வேதனை இருக்குது, என்னை அறிந்திருக்கிறவர் ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா. என்னை அறிந்தவர் ஒரு இருக்கிறதுனால என் வாழ்க்கையில் முறிந்தவை கட்டப்படும், குணமாக்கப்படும். சில வேளை ஜனங்கள் நம்மை அறியாமல் இருக்கலாம், ஒரு கூட இருக்கிறவர்கள் நம்மை அறியாமல் இருக்கலாம். ஏன்னா என்ன வேதனைப்படுறேன், என்ன துக்கம் இருக்குது, என்ன கவலை இருக்குது, என்ன என் சரீரத்தில் என்ன பிரச்சனை இருக்குது, நான் என்ன எதில் போராடி கொண்டு இருக்கிறேன், என்ன காரியம் போராடி கொண்டு இருக்கு என்று நம்மோடு கூட இருக்கிறவர்கள், நமக்கு நெருங்கினவர்கள் ஒருவேளை நம்மை குறித்து அறியாமல் இருக்கலாம். ஆனால் ஒன்று அறிந்து கொள்ளுங்கள், என்னை அறிந்திருக்கிற ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் உள்ளுக்குள்ளே என்ன வேதனைப்படுறேன், என் உள்ள காரியங்கள் உள்ளத்தில் இருக்க மனசில் இருக்க காரியம் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர் ஒருவர் இருக்க. அதனால சில வேலையில் ஜனங்களை நம்ம என்ன செய்ய மாட்டாங்க, புரிஞ்சு கொள்ள மாட்டாங்க. சொன்னாலும் நம்ம காரியத்தை புரிஞ்சுக்கொள்ள மாட்டாங்க. உங்களுக்கு என்னப்பா கவலை இருக்குது, எல்லாம் நல்லா தான் இருக்கிறீங்க அப்படின்ட்டு. ஆனால் என் உள்ளுக்குள்ளே எவ்வளோ வேதனைப்படுறேன், என் உள்ளுக்குள்ளே எவ்வளோ கஷ்டப்படுறேன் என்பதை தேவன் ஒருவர் மட்டும்தான் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் அந்த அறிந்திருக்க இருக்கிறதுனால என் வாழ்க்கையில் இந்த முறிந்தவையெல்லாம் குணமாக்கப்படும். அவர் என்னை அறிந்திருக்கிற குணமாக்கி அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். நீங்கள் 139ஆம் சங்கீதம் 139ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் 4ஆம் வசனம் வரைக்கும் பார்ப்போம்னா அந்த வசனம் சொல்லுது பாருங்களேன். கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், என் உட்காருதலையும் என் எழுந்திருக்கிறதை நீ அறிந்திருக்கிறீர், என் நினைவைகளை தூரத்தில் இருந்து அறிந்திருக்கிறீர், நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர், என் வழிகளெல்லாம் உமக்கு தெரியும், என் நாவில் சொல் பிறவாதற்கு முன்னே இதோ கர்த்தாவே அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மை குறித்து 100க்கு 100 யார் அறிந்திருப்பாங்கன்னா, என்னுடைய மனைவி அல்ல, என்னுடைய கணவர்கள் அல்ல, என்னுடைய பிள்ளைகள் அல்ல, என்னுடைய பெற்றோர்கள் அல்ல, தேவன் தான் என்னை 100க்கு 100 அறிந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வேளை மனைவியாக இருந்தாலும் கணவராக இருந்தாலும் 100% என்ன செய்ய முடியும், அவங்களால அறிந்திடவே முடியாது. தேவன் ஒருவர் மட்டும்தான் நம்மை அறிந்திருக்கிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லாமே. அதனால அந்த அறிந்தவர், என்னை நன்கு அறிந்தவர் இருக்கிறாரு.
அவர் இருக்கிறதுனாலே என் வாழ்க்கையில் என்னெல்லாம் முறிந்து காணப்படுகிறது, எதெல்லாம் முறிந்து அது நிமித்தன இரவும் பகலும் நான் கண்ணீர் விட்டு கொண்டு இருக்கிறேனோ தேவன் அதை குணமாக்குவார். அல்லேலூயா. குணமாக்கி அவன் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அதனால் நம்முடைய வாழ்க்கையில் ஒருபோதும் நம்ம சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் என்னை நல்லா அறிந்திருக்கவர் இருக்கிறார். நிச்சயமாக அந்த அறிந்திருக்கிறவர் என் வாழ்க்கையில் இருக்கிற அந்த முறிந்த காரியத்தெல்லாம் அவர் என்ன செய்ய, அவர் குணப்படுத்தி அவர் என்னை ஆசீர்வதிக்கிற அந்த விசுவாசம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். நாகும் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நான் வாசித்து பார்க்கும்போது, 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. தம்மை நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார். என்னெல்லாம் நான் வேதனைப்படுறேன், என்னெல்லாம் நான் கண்ணீர், எது நிமித்தம் என் வாழ்க்கை அந்த வேதனை, அந்த கண்ணீர், அந்த சிறுமை, அந்த அவமானம், அந்த நெருக்கம், அந்த போராட்டம், அதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அதனால் அந்த முறிந்தவைகளை கர்த்தர் குணப்படுத்தி என் வாழ்க்கையில் அந்த கண்ணீர் வேதனைகள் எல்லாம் மாற்றி அவர் என்னை சந்தோஷப்படுத்துகிற மகிழ்ச்சிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இவங்க என்ன அறிந்துக்கல, இவங்க என்ன புரிஞ்சிக்க மாட்டாங்க, எவ்வளோதான் சொன்னால் புரிஞ்சிக்க மாட்டுறாங்க அப்படின்னு வேதனைப்பட வேணாம். ஏன்னா மனுஷனா அப்படி தான் இருக்கணும். அதான் மனுஷனா அவன் அப்படி தான் இருப்பான். புரிஞ்சுக்கொள்ள மாட்டான், அறிஞ்சு கொள்ள மாட்டான். என்ன தான் சொன்னாலும் அவன் அப்படி தான் இருப்பான். அவன் தான் மனுஷன். ஆனால் என்னை புரிந்து கொள்ளுவர் யார் என்றால் தேவன் ஒருவர் மட்டும்தான் என்னை புரிந்து கொள்கிறவர். அல்லேலூயா. என்னை அறிந்திருக்கிற, எனக்கு என்ன தேவை, எனக்கு என்ன வேணும், எனக்கு என்ன செய்யணும் நான் எதிர்பார்க்குறேன், எல்லாமே தேவன் ஒருவரையே அறிந்திருக்கிறார். சில வேளை நம்ம வீட்டார்கிட்டையும் சரி, நம்ம சொந்தங்கள் நம்ம கூட இருக்கிற சரி, ஒரே காரியத்தை 2-3 தடவை கேட்டால் என்ன செய்வாங்க, உனக்கு வேறு வேலை, இதே பாட்டு தான் உனக்கு, ஒரே பாட்டு தான் உனக்கு அப்படின்னு சொல்லிடுவாங்கப்பா. ஏன்? நம்ம அறியாததுனால. நம்ம அறிந்து கொள்ள நம்ம எதுக்கு அந்த காரியத்தை கேட்குறோம், எது நிமித்தம் அந்த காரியத்தை சொல்லி கொண்டு இருக்கிறோம், அது அறியாததுனால எப்போ பார்த்தாலும் உனக்கு இதே பாட்டு தான், வாயை திறந்தா இதே பாட்டு தான் உனக்கு, வேறு வேலையே இல்லை உனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க போகிறேன். ஆனால் நான் ஒரே காரியத்தை 1000 தடவை சொன்னாலும் அதை கேட்க தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இதோட 1000 தடவை சொல்லிட்டோமா, என்னம்மா இதையே சொல்லி நிற்கிறேன் என்று ஒரு நானும் அண்ணன் நினைச்ச மாட்டார், சொல்லவே மாட்டார். 1000 தடவை சொல்லி 1001 தடவை சொன்னாலும் அவர் இப்போ தான் நீ சொல்கிற மாதிரி கேட்பார். அல்லேலூயா. இப்போ தான் முதல் முறையாக நீங்கள் அவன் சொல்கிற மாதிரி தான் ஆண்டவர் நம்மளுக்கு ஏன் அவர் நம்மை அறிந்திருக்கிறவர். ஏன் அதனால் சொல்கிறேன், எதனால சொல்கிறேன், எது நிமித்தம் இந்த காரியத்தை சொல்லுகிறேன் என்பதை தேவன் ஒருவரே அறிந்திருக்கிறவர். அல்லேலூயா. அதனால் அந்த அறிந்திருக்கிறவர் என் காரியத்தை, என் வாழ்க்கையில் எதெல்லாம் முறிந்து காணப்படுகிறதோ அது நிமித்தம் நான் இரவும் பகலும் நான் வேதனைப்படுறேன், நான் கண்ணீர் விடுறேன் என்று நான் இருக்கிறவன் கர்த்தர் நிச்சயமாய் அந்த முறிந்தவைகளை கர்த்தர் குணப்படுத்தி நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். 1ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்திலையும் நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களானால் அங்கே நாம் பார்க்கிறோம். 1ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம் பார்க்க, கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார். நீதிமான்கள் வழியை என்ன செய்கிறாரா, அவர் அறிந்திருக்கிறார் என்று சொல்லி இந்த வேத வசனங்களை நாம் பார்க்கிறோம். 37ஆம் சங்கீதத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது 37ஆம் சங்கீதம் 18ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், உத்தமர்களின் நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார் என்று பார்க்கும். உத்தமர்கள் நாட்களை அவர் அறிந்திருக்கார் அப்படின்னா அவங்களை அறிந்த உத்தமர்களை அறிந்த நீதிமான்களை அவர் அறிந்திருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம்.
யாத்ரா 33 பார்க்கிறோம். நான் உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி அந்த வேத வசனங்களிலே நம்மளால் பார்க்க முடியும். யாத்ரா 33 12 நான் பார்க்க 12 கடைசியில் பார்க்கிறோம். உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றும் என்று சொல்லப்படும். நம்மை அவர் அறிந்திருக்கிற தேவன். அதாவது அந்த அறிந்தவர் என் வாழ்க்கையில் காணப்படுகிற முறிந்து போனவைகள் எல்லாம் அவர் குணப்படுத்தி நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் என்னை அறிந்திருக்கிறவர் எது நிமித்தம் அந்த முறிந்து போய் இருக்கிறதோ அதை நிச்சயமாய் கர்த்தர் குணப்படுத்தி நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். நீங்கள் வேதத்தில் நீங்கள் பார்க்கும்போது யோவான் 5 நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அங்கே 38 வருஷமாக ஒரு வியாதி கொண்ட மனுஷனாக இருக்கிறான். அங்கே நாம் பார்க்கிறோம், யாரும் அவனுக்கு உதவி செய்யலை. ஒருவேளை அந்த 38 வருஷத்தில் அவன் எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஜனங்களை சந்தித்திருப்பான் பாருங்களேன். ஆனால் அவன் சந்தித்த அந்த ஆயிரக்கணக்கான ஜனங்களிலே ஒருவரும் கூட அவனுக்கு என்ன செய்யலை? உதவியை செய்யலை. ஒருவருக்கு அவனுக்கு என்ன தேவை, என்ன வேணும், அவனுக்கு செய்யவே இல்லை பாருங்க. ஒருத்தரும் உதவி செய்யலை. ஆனால் இங்கே நாம் பார்க்கிறோம், அந்த யோவான் 5 6 பார்க்கிறோம். 38 வருஷமாக வியாதி கொண்டிருந்த அந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாக வியாதியஸ்தன் என்று அறிந்து, வெகு காலமாக அவனை அறிந்த ஒரு யாருன்னா ஆண்டவர் தான் அவனை அறிந்திருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அவனை சந்தித்தாலும் யார் அவனை என்ன செய்ய முடியல? அறிந்து கொள்ள முடியல. அவன் என்ன பாடுபடுறான், என்ன வேதனைப்படுறான், எவ்வளோ காலம் அங்கே இருக்கிறான், எதனால அங்கே இருக்கிறான், அவனுக்கு என்ன செய்யணும், யாரும் அதை அறிந்து கொள்ள முடியல, அறியவும் இல்லை அவங்க. ஆனால் அவன் சந்தித்த எல்லா ஜனத்தின் மத்தியில் ஒருவர் தான் அவனை அறிந்திருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. தான் பாருங்க, யாரும் சொல்ல 38 வருஷம் அங்கே அந்த கொலைத்தாண்ட இருக்கிறான் யாரும் சொல்ல. ஆண்டவர் அறிந்திருந்தார். அல்லேலூயா. 38 வருஷம் படுத்தபடியா இருக்கிறான் அங்கே. என்ன ஆண்ட அறிந்து அவனை தேடி வருகிறத இந்த வேத சம்பவத்தில் பார்க்க முடியும். வேத சம்பவத்தை பார்க்க அவனை அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டான். அவன் ஆமாண்டவர்னு சொல்லியிருக்கணும். ஆனால் அவனுடைய 38 வருஷ காலத்தினுடைய வேதனையை அவன் சொல்கிறான். முறிந்து போன ஒரு காரியம். குளத்தில் கொண்டு போய் விடுறதுக்கு ஒருவரும் இல்லாண்டவரை நானாச்சும் போய் இறங்கலானாக்கா எனக்கு வழி விட மாட்டுறான். நானும் போய் இறங்கலான்னு முந்தி இறங்கிடுறான். ஆனால் இவ்வளோ வருஷமாக இருக்கிறானே என்று யாரும் அறிய முடியல. அவன் பிரச்சனை யாரும் அறிய முடியல. பாரு, 38 வருஷமாக அவன் வியாதியில் இருக்கானா என்ன வேதனை இருக்கும் பாருங்களேன். இல்லை, ஒரு நாளே தலைவலிஞ்சால் நமக்கு என்ன ஆகுது? முடியல. மாத்திரை போட்ட உடனே நம்ம என்ன செய்யணும்? அது தலைவலி போய் இல்லைன்னா எதனா தேய்ச்சா உடனே அந்த நேரத்தையே போயிடணும். மாத்திரை போட்டோம்லன்னா நம்ம என்னென்னா யோசிக்கணும், எதனால போகல, நமக்கு எதனா இருக்குதோ அதெல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிடுவோம். ஏன் மாத்திரை போட தலைவலி போகல, அதனால் உள்ளே எதனோ இருக்குது அப்படி என்னென்ன யோசிக்க ஆரம்பிச்சிடுவோம் பாருங்கள். ஆனால் இவன் 38 வருஷமாக அவன் படுக்கையாக இருக்கிறான். வாழ்க்கை எப்படி எவ்வளோ வேதனை இருக்கும் பாருங்களேன். வாழ்க்கை எவ்வளோ அவமானங்க. ஏன்னா எவ்வளோ அவமானங்க. என் பின்னாடி வந்தவனாம் சுகம் பெற்று போகிறான். கண்ணுக்கு முன்னாடியே அற்புதம் நடக்குது. ஆனால் அதை அவனால் பெற்றுக்கொள்ள முடியல. கண்ணுக்கு முன்னாடி எல்லாமே நடக்குது. அவனுக்கு குளத்தை இறங்குறான், சுகமாக்கி போகிறான். நமக்கு இது கிடைக்க மாட்டேங்குது. நம்ம இங்கே தானே இருக்கிறோம், நமக்கு இது கிடைக்க மாட்டேன். அவனுக்கு எவ்வளோ வேதனை இருக்கும் பாரு.
38 வருஷத்தில் ஒரு தடவை அந்த தேவத்தோட ஒரு வருஷத்தில் எத்தனை தடவை வந்து கலக்கலான்னு தெரியல. ஆனால் குறிப்பாக ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து தேவத்தோடு வந்து அந்த குளத்தை கலப்பாங்க. 38 தடவை அவன் முயற்சி எடுத்தும் வாழ்க்கையில் ஏமாற்றான் தான். வாழ்க்கை முறிஞ்சு போயிருக்கு. 38 மரம் என்ன செய்யலாம்? அது உதாரணத்துக்கு அது எத்தனை தடவை இருந்தாலும் தெரியல, எத்தனை தடவை முயற்சித்தான் தெரியல. ஆனால் எடுத்த அத்தனை முயற்சியில் அவன் வாழ்க்கையில் ஏமாற்றங்கள், தோல்விகள், வாழ்க்கையில் முறிந்து போன சூழ்நிலைகள். ஆனால் அவனை அறிந்தவர் ஒரு இருந்ததுனால அவன் முறிந்தவைகள் குணமாக்கப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அறிந்தவர் தேவன், அவனுக்கு அறிந்த தேவன் இருந்தனால அவனை தேடி வருகிறத பார்க்குறோம் பாரு. அவங்க இன்னும் நீங்கள் பார்ப்பீங்களா, அவன் முறிந்த காரியத்தை குணமாக்குவதற்கு என்ன செய்தார்? இந்த பூமியில் பிறந்து வளர்ந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவன் 38 வருஷம், நான் அவர் அப்போ தான் 30 வயசில் ஊழியம் ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்போ பிறக்கிறதுக்கு முன்னாடி அவன் எங்கே இருக்கிறான்? பெதஸ்தா குளத்தண்டையில் இருக்கிறான் பாருங்க. ஆனால் தேவன் முறிந்தவையை அங்கே குணப்படுத்துகிறத இந்த வேத சமூகத்தை பார்க்க முடியும். 8ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், இயேசு அவனை நோக்கி எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போனார். அந்த நாள் ஓய்வு நாளாக பாருங்களேன். ஆண்டவர் அந்த முறிந்தவையை இங்கே குணமாக்குகிறத வாழ்க்கையே முறிஞ்சு போச்சு. சொல்லுவது 20 வயசில் அவன் போய் இருந்தானாக்கா இப்போ 38 வருஷம், 58 வருஷம், 58 வருஷம். இப்போ 58 வயசு ஆனா கவர்மெண்ட்டுக்காரன் என்ன செய்கிறான்? இது மாதிரி உனக்கு வேலை இல்லையா, வெளியே போய் அப்படின்றான். பாரு, அப்படின்னா அவன் வாழ்க்கையே போயிடுச்சு. அவன் வாழ்க்கை முறிந்து போனது தான். நான் கர்த்தர் குணமாக்கினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் நம்ம என்ன காரியம் எப்படி என் சூழ்நிலை இருந்தாலும் தேவன் அந்த குணமாக்குறையே அவர் நம்மை அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இவன் 58 வயசில் போய் என்ன பண்ண போகிறான் என்று ஆண்டவன் நினைக்கல. 58 வயசில் என்ன பண்ண போவான்? ஒன்றுமே பண்ண முடியாது அவனால். அதனால் அவங்க வீட்டில் இருக்கிறத இங்கேயே கலந்து அவன் எப்படியோ போட்டான் அப்படின்ட்டு ஆண்டவர் இல்லை, அவனை அறிந்திருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில வேளை நம்ம வீட்டில் நம்ம பார்க்கணும், வயசாகிச்சா உனக்கு என்ன தேவை இருக்குது? ஒன்றுமே இல்லையே, அப்படியே வீட்டிலே கடை அப்படின்ட்டுருவாங்க பாருங்க. அவங்களுக்கு எவ்வளோ தேவை இருக்கும், வயசானவங்களும் எவ்வளோ தேவை இருக்கும், நம்மளும் தேவை இருக்கும். ஆனால் அதில் நம்ம நினைச்ச மாட்டோம், கண்டுக்கவும் மாட்டோம். பாருங்களேன், வயசாகி போச்சு, உங்களுக்கு என்ன தேவை இருக்குது, என்ன வேணுமா சொல்லு, நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்கிறோம்ப்பா. சில வேளை அப்படி தான் நம்ம பார்க்குறோம். சில வேளை வயசானாலும் சரி, அல்லது நம்ம வீட்டில் நம்ம சௌகரியாலும் சரி, வீட்டு தலைவராலும் சரி, வீட்டு தலைவனாலும் சரி, என்ன தேவையோ சொல்லு, அது இதெல்லாம் கேள்வியாக கேட்டுன்னு இருக்காது. அதே சில வேலையை நம்ம சொல்கிறோம் பாருங்களேன். நமக்கு சில தேவை இருக்கும், ஆனாலும் நம்ம தேவையில்லை, நமக்கு என்ன இருக்காது, சொன்னால் அதெல்லாம் நடக்காது பாருங்க. ஏன்டா நம்ம அறிந்து கொள்ள முடியல. சில வேளை நம்முடைய சூழ்நிலை அது போல தான் இருக்குது. ஆனால் இங்கே நம்ம அதே போல தான் அவன் வாழ்க்கையில் பார்க்குறோம். அவனை அறிந்து கொள்ள முடியல யாராலும். இயேசு ஒருவர் தான் அவனை அறிந்திருந்தார். ஹல்லேலூயா. அறிந்தவர் அவனை என்ன செய்தார்? அவனை ஆண்டவர் குணப்படுத்துகிறார். அந்த குணமாக்க நாளிலே அவன் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். ஏனென்றா அவன் நேராக எங்கே போனான்னா தேவனுடைய ஆலயத்துக்கு போகிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா தேவன் ஆலயத்துக்கு போனால் தான் என்ன? தேவன் ஆலயத்துக்கு போனால் என்ன? ஆசீர்வாதம். ஏன்னா நம்ம தான் ஆலயத்துக்கு வர மாட்டோன்றோம். ஆலயத்தில் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை என்ன வச்சிருக்கிறாரு? குவிச்சு வச்சிருக்கிறாரு. நம்ம தான் வர மாட்டோம் ஆலயத்துக்கு. அதுக்கு எதெல்லாம் கணக்கு போட்டுன்னு இருக்கிறோம் பாரு. இவன் நேரம் எங்கே போயிட்டான்னா இவன் தேவனுடைய ஆலயத்துக்கு போகும். அவன் வாழ்க்கை இங்கே ஆசீர்வாதமாகி மாறுவதை பார்க்குறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே நம்ம பார்க்க அந்த அறிந்தவர் அவன் முறிவை அந்த முறிவை குணமாக என்ன செய்யணும்னா தொடர்ந்து வந்த காரியத்தை நின்று போக பண்ணினார். அவன் வாழ்க்கையில் தொடர்ந்து வந்த அந்த பிரச்சனை ஆண்டவர் நின்று போக பண்ண, அதோட ஃபுல் ஸ்டாப் அவனுக்கு வந்துச்சு. அவ்வளோதான்.
அதுக்கு ஆண்டவர் அவனை அதுக்கு பின்பு அதுக்கு அப்புறம் அவனுக்கு அது எதுவும் வரல பாருங்க. தொடர்ந்து வந்த காரியங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து வர காரியங்களை உங்களை முறிய பண்ணி கொண்டு இருக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து வருகிற பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நின்று போக பண்ணுவார். ஹல்லேலூயா. தொடர்ந்து அது வராது. பார்க்கிற ஆண்டவர் சந்தித்த பிறகு அந்த காரியம் என்ன செய்யலை, அவன் வாழ்க்கையில் தொடரவே இல்லை பாருங்க. அதனால் என்னை அறிந்திருக்கிறவ முறிந்ததை என்ன செய்வேன் குணமாக என்ன வேண்டாம். தொடர்ந்து வருகிற பிரச்சனைகள் அது எவ்வளோ பெரிய காரியமாக இருந்தாலும் தொடர்ந்து வருது நின்று போக பண்ணுவார். அது மாத்திரமல்ல, தொடர்ந்து வர நிலையற்று போக பண்ணுவார். அது நிலைச்சிருக்கு அது நம்முடைய வாழ்க்கையில். அதில் நிலையற்று போக பண்ணுகிற தெய்வம். என் பிரச்சனைகள், போராட்டங்கள், நான் வாழ்க்கையோடு போக மாட்டேன், அப்படியே தான் இருப்பேன். அது ஒரு நாளும் அந்த காரியம் என்ன செய்யாது, சொல்லி கொண்டு இருக்காது. கர்த்தர் அது நம்ம அறிந்திருக்கிற தெய்வன் அந்த காரியத்தெல்லாம் மாற்றும் போது அதை நிலையற்று போக பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் தொடர்ந்து வருகிற காரியங்கள் அதை நின்று போக பண்ணுவார். மண்ணில் அதை நிலையற்று போக பண்ணி தேவன் நம்மை அவர் குணமாக்குகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. குணமாக்கி அவன் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். இங்கே பார்க்கிறோம், இந்த யோவான் 5ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம் 14ஆம் வசனத்தில், அது பின்பு இயேசு அவனை தேவாலயத்தில் கண்டு, இதோ நீ சொஸ்தமாக அதிக கேடான ஒன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே என்றான். அவன் பார்க்கிறான் அவன் வாழ்க்கையை ஆண்டவர் அற்புதமாய் இங்கே மாற்றுகிறத பார்க்க. அவன் போய் அடுத்த வரையும் சொல்கிறான், அந்த மனுஷன் போய் தன்னை சொஸ்தமாக்கின இயேசு என்று அவர்களுக்கு அறிவித்தான். இயேசு என்ன குணமாக்கினான். அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்பாக குளத்தை இறங்கணும் என்ன சொல்லுவான், அந்த குளத்தில் இறங்கி தானே சுகமானு சொன்னான். ஆனால் இவன் ஒருத்தந்தான் இயேசு என்ன சுகமாக்கினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மற்றவர்களாம் ஒரு அற்புதம் தான், இவனுக்கு 2 அற்புதம். என்ன? சரீரத்தில் அற்புதம், ஆத்துமாவிலும் அற்புதம். ஹல்லேலூயா. சரீரத்திலும் சுகமாயிடுச்சு, அவன் ஆத்துமாவும் ரட்சிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. கர்த்தர் 2 ஆசீர்வாதம் வச்சுதான் இருப்பார். அதனால் ஒரு அந்த முறிவை கட்டுகிற நாளிலே நம்முடைய வாழ்க்கை பிரகாசமாய் மாறும். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் ஏன் அவன் நம்மை அறிந்த தேவன். 3ஆவதாக நாம் பார்க்கிறோம், முறிந்தவைகள் குணமாக்கப்படும். ஏனென்றால் என்னை அரவணைத்தவர் இருக்கிறார். என்னை அரவணைத்தவர். ஒரு நாளிலே மனுஷர் எல்லாரும் தள்ளப்பட்ட நிலையில் இருந்த என்ன அவர் தான் என்னை தேடி வந்து அரவணைச்சார். ஹல்லேலூயா. வேற யாரும் அரவணைக்கல. நான் அந்த தனிமைப்பட்ட சூழ்நிலையில், நான் அந்த தவித்த நிலையில், அந்த எல்லாரும் கைவிடப்பட்ட அந்த நிலையில், எல்லாரும் ஒதுக்கப்பட்ட நிலையில் என்னை யார் வந்து அரவணைச்சார்னா, சொந்தங்கள் இல்லை, பந்தங்கள் இல்லை, இயேசு தான் என்னை தேடி வந்து அரவணைச்சார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த அரவணைத்தவனுக்கு இருக்கிறாரு. அது வாழ்க்கையில் இருக்கிற முறிந்தவைகள் எல்லாம் குணமாக்கப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மை அரவணைத்த ஒரு தேவன் இருக்கிறார். அதில் அந்த அரவணைப்பிலே நாம் எப்போது இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த அரவணைப்பை விட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது, போகவே கூடாது. அந்த அரவணைப்பில் இருந்து என் வாழ்க்கையில் முறிந்த காரியங்கள் வருமானால் அது குணமாக்கப்படும். அந்த அரவணைப்பை விட்டு போயிட்டாக்க நம்மளால் என்ன செய்ய முடியாது, அந்த முறிந்த காரியங்கள் குணமாகவே முடியாது. பாருங்கள், அதே என்னை அரவணைத்தவர் ஒரு இருக்கிறார். அவர் என்ன செய்கிறார், என் வாழ்க்கையில் இருக்கிற முறிந்தவையெல்லாம் எனக்கு அவர் குணப்படுத்தி என்னை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஏசாயா 49ஆம் அதிகாரம், ஏசாயா 49ஆம் அதிகாரம் 14, 15, 16 வசனங்களிலே நான் பார்க்கும்போது அங்கே நான் பார்க்கிறோம், சீயோனோ கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவரை மறந்தார் என்று சொல்லுகிறாள். ஸ்திரீயானவர் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாள். அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதோ என் உள்ளங்கைகள் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போது என் முன் இருக்கிறது.
உள்ளங்கையிலே நம்மை வரைந்திருக்கிறார். உள்ளங்கையில் வரைந்திருக்கிறார். நீங்கள் இங்கிலீஷ் பைபிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் செதுக்கி வச்சிருக்கிறார். நமக்கு அவர் கையில் நம்மை செதுக்கி வச்சிருக்கிறார். அவர் ஏன்னா நம்மை அவர் அரவணைத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மை அரவணைத்ததே அவர் எப்போது நம்மை பார்த்து கொண்டு இருக்கிறவர், எப்போது நம் நினைவாக இருக்கும்படியாய் தான் அவர் கைகளிலே நம்மை வரைந்திருக்கிறார். ஏசாயா 44:21 நாம் பாருங்க, இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை. அவர் நம்மை அரவணைத்த தேவன். அதனால் அந்த அரவணைத்தவர் நமக்கு இருக்கிறதுனால என் வாழ்க்கையில் என்னெல்லாம் முறிந்திருக்கிறதோ அதெல்லாம் குணமாக்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. அது அப்படியே இருக்காது. என்னை அரவணைத்தவர் ஒரு நாள் அந்த முறிந்தவை நிமித்தம் நான் வேதனைப்படாதபடி, நான் கண்ணீர் விடாதபடி, நான் இரவு புலம்பாதபடிக்கு அந்த முறிந்தவையை அவர் குணப்படுத்தி நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஒரு நாளும் முறிந்த காரியங்களை குறித்து ஒரு நாளும் சோர்ந்து போக வேண்டாம். ஏனென்னா அன்றைக்கு நான் தனிமையில் இருக்கும்போது வழி தெரியல, யார் எனக்கு இருக்கிறது, எங்கே போகிறேன் என்று அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் உனக்கு இருக்கிறேன்னு சொல்லி என்னை அரவணைத்த தேவன். அல்லேலூயா. நான் ஆண்டவரை தெரிந்து கொள்ள, ஆண்டவர் தான் என்னை தெரிந்து கொண்டா. நான் யார் எனக்கு இருக்கிறேன், என் அனாதை போல தான் நான் வாழ்க்கை காணப்பட்டது. ஆனால் நான் உனக்கு இருக்கிறேன்னு சொல்லி அவர் என்னை அரவணைத்த தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. அரவணைத்த தேவன். நீங்கள் எசேக்கியேல் 16 போய் வாசித்து பார்ப்பீங்களா? நான் ரோட்டில் கிடந்தேன், கேட்பாரத்தில் கிடந்தேன். ஆனால் அவர் தான் என்னை என்ன செய்தார், என்னை அரவணைச்சு அவர் எனக்கு உயர்ந்த வஸ்திரங்களை, சிறந்த வஸ்திரங்களை எனக்கு உடுத்து வைத்து அவரை ஆசீர்வதித்த தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த அரவணைத்த தேவன் ஒரு நாள் என்னுடைய வாழ்க்கையில் முறிந்ததை நிமித்தம் நான் வேதனைப்படுகிறத ஒரு நாளும் பார்த்து கொண்டு இருக்க மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏனென்றா அப்பயே நான் கண்ணீர் விட்ட போது என்னை அரவணைத்தவர் இப்போது நான் கண்ணீர் விட்டும் போது அப்படியே விட்டுருவாரா? ஒரு நாள் ஆண்ட விட மாட்டார். வேதனைப்படுவதை விட்டுருவாரா? புலம்புகிறத விட மாட்டார். எது நிமித்தம் அதெல்லாம் உண்டாகுதோ அந்த முறிந்ததை அதில் குணமாக்கி நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் மார்க் 10 பார்க்கும்போது அங்கே பத்திமையை மனுஷனை குறித்து நான் பார்க்க, கண்ணு தெரியாத ஒரு மனுஷன் அவன் வாழ்க்கையில் முறிந்து போன காரியத்தில் அவன் வாழ்க்கை காணப்படுது. என்ன வேண்டாம், அவன் ரோட்டு ஓரத்தில் உட்காந்து பிச்சை கேட்டு கொண்டு இருக்கிறான். போகிற வரவங்கெல்லாம் அவனுக்கு பிச்சை கேட்டு கொண்டு இருக்கிறான். எவ்வளோ வேதனை பாருங்களேன். போகிறவன் அவன் பிச்சை, அவனுக்கு காசு வந்தாலும் அவனுக்கு என்ன, அந்த நாள் அவன் வயிற்றுக்கு, இல்லைன்னா அவன் வாழ்க்கை பட்டினி தான். அப்படி தான் அவன் சூழ்நிலை இருக்குது. முறிந்து போன ஒரு சூழ்நிலை. ஒருவேளை அவன் நினச்சிருக்கலாம் மற்றவங்களாம் நல்லா தான் இருக்கிறாங்கய்யா, ஆனால் நம்ம வாழ்க்கை தான் இப்படி இருக்குது. எதனால் நான் ஏன் இப்படி பிறந்தேன்? சில பேர் நம்மள சொல்கிறாங்க, கேட்குறோம் பாருங்களேன், நான் ஏன் இந்த வீட்டில் பிறந்தேன்? மற்ற அந்த வீட்டில் சில வேலை கஷ்டப்படும் போது ஒரு நினைப்பேன் பாருங்க, ஏன் இந்த வீட்டில் நான் பிறந்தேன்? இந்த வீட்டில் பிறந்தேன்னா கஷ்டம், அந்த வீட்டில் பிறந்தேன்னா நான் வசதியாக இருந்துப்பேன் அப்படின்னு சில வேலை நம்ம நினைப்போம் பாருங்க. அதே போல் சில வேலைகள் இப்போ தான் அவன் வாழ்க்கையில் பார்க்குறோம். ஏன் என் வாழ்க்கை எப்படி? ஏன் நான் குருடனாக பிறக்கணும்? நான் என்ன பாவம் செய்தேன்? ஏன் நான் கண்ணு தெரியாமல், எனக்கு கண்ணு தெரியாதனால தான் இப்போ ரோட்டு ஓரத்தில் உட்காந்து கொண்டு போகிற வரவங்கெல்லாம் நான் கையேந்த வேண்டிய சூழ்நிலையாக மாறிடுச்சு. போகிற வரவெல்லாம் காசு கேட்க வேண்டிய சூழ்நிலையாக மாறிடுச்சு. ஏன் என் வாழ்க்கை அப்படி? அவன் வாழ்க்கையில் முறிந்து போன ஒரு சூழ்நிலை வாழ்க்கையில். அது பார்க்கும்போது அவன் கடைசி வரைக்கும் அவன் வாழ்க்கை அப்படி தான் இருக்கணும். சூழ்நிலை தான் கடைசி வரைக்கும் என்னதான் எப்படி தான் இருக்கணும்? கண்ணு தெரியாமல் பிச்சை எடுத்து கொண்டு தான் இருக்கணும். ஆனால் அவன் இயேசு குறித்து கேள்விப்பட்டு அவனை அறிந்ததுனால தேவன் அவனை பார்க்கிறோம், ஆண்டவர் அவனை அரவணைத்தார். அல்லேலூயா,
ஹல்லேலூயா. அவனுக்கு அவங்க அவன் பார்க்கும்போது அந்த வழியாக இயேசு வருகிறார் கேள்விப்பட்டு, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும்னு சொல்லி 47 48 வசனத்தில் பார்க்க 47 அவன் கூப்பிடுகிறான். 48 வசனத்தில் எல்லாரும் அவனை அதட்டுறாங்க. பேசாம இரு எல்லாம். ஏன்? அவன் பிச்சைக்காரன், அதனால அவனை அதட்டுறாங்க. ஏன் சத்தம் போடுற, அமைதியாயிருன்னு சொல்லி. ஆனாலும் அவன் முன்னை விட அதிகமாகி கூப்பிட்றான். ஏன் இப்படி கூப்பிட்றான்? எதுக்காக இவன் கூப்பிட்றான்? உனக்கு என்ன வேணும்? யாரும் அவனுக்கு கேட்க, யாரும் அவனை என்ன செய்யலை, அரவணைக்கலை. ஆனால் இயேசு ஒருவர் தான் அவனை அரவணைத்தார். ஹல்லேலூயா. 49 வசனத்தில் பார்க்க, இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். ஹல்லேலூயா. நான் எந்த நிலையில் இருந்தாலும் என்னை அரவணைக்கிறவர் ஒரு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மனுஷர்கள் நம்ம நல்லா இருக்கும்போது தான் மனுஷன் என்ன செய்வான், நம்ம தேடி வருவான். நம்ம அப்பா நல்லா இருக்கிறியாப்பா எல்லாம் செய்வான் பாருங்க. நம்ம சுத்தமாக இல்லைனாக்கா நம்ம எட்டியே பார்க்க மாட்டாங்க. நம்மக்கிட்ட 4 காசு இருந்தால் தான் வருவான், 4 பேர் வருவாங்க. 4 காசுலாம் ஒருத்தரும் வர மாட்டாங்க பாருங்க. அதான் ஆண்டவரா இயேசு, நான் எந்த நிலையில் இருந்தாலும் என்னை அரவணைக்கிற தேவன். ஹல்லேலூயா. என்னை அரவணைக்கிற அவன் பிச்சைக்காரனே என்று சொல்லி அவனை என்ன செய்ய ஆண்டவர் தள்ளலை. உலகத்தார் தள்ளினாங்க, ஜனங்கள் தள்ளினாங்க, இயேசு அவனை தள்ளலை, அவனை அரவணைத்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த அரவணைத்தவர் அவன் வாழ்க்கையில் இருக்க முறிந்ததை குணமாக்கினார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 51 வசனத்தில் பார்க்கிறோம், இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்றான். அது வரைக்கும் அந்த வார்த்தையை அவன் கேட்டதுக்கு அவன் வாழ்க்கை சரித்திரத்திலேயே அவன் கேட்டிருக்கவன், உனக்கு நான் என்ன செய்யணும் யாரும் கேட்டேன். ஆனால் இயேசு ஒருவர் தான் அவன் கேட்குறாரு, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கேன். அதான் அவன் காலம் தாமதம் சொல்கிறான், நான் பார்வை அடைய வேண்டும் என்றார். ஏன்? இந்த பார்வையால் என் வாழ்க்கையை முறிஞ்சு போக பண்ணுது. அது நிமித்தம் ஒவ்வொரு நாளும் வேதனை, அவமானங்கள், சிறுமை, கண்ணீர் என் வாழ்க்கையில் நான் பட்டு கொண்டு இருக்கேன். அதனால் நீ என்ன செய்யணும், எனக்கு பார்வையை கொடுக்கணும் ஆண்டவரே அப்படின்ட்டு அவன் கேட்குறத பார்க்குறோம். கர்த்தர் வாழ்க்கையில் இருக்க முறிந்ததை ஆண்டவர் குணமாக்கினார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லாமே. அது ஏன்? கர்த்தர் அவனை அரவணைத்த தேவன், அரவணைத்தான். வெறும் வார்த்தையினால் அரவணைக்கிறவர் அல்ல, வார்த்தையினால அரவணைப்பார், தம்முடைய செயல்களினாலும் அரவணைப்பார். ஹல்லேலூயா. மனுஷன் வார்த்தை சரி எல்லாம் சரியாக போய்டும், சரிப்பா செய்திடலாம், அதுனாப்பா எப்போ கேட்குறீ கேள்வி செய்திடலாம், அதுனா பெரிய பிரச்சனை. கேட்கும் போது இல்லைன்றவாங்க. மனுஷன் வார்த்தையினால தான் நம்ம என்ன சில வேலையில் சில காரியங்களை சொல்லுவான் பாரு. ஆனால் இயேசு வார்த்தையில் மாத்திரமல்ல, தம் செயல்களினாலே அவன் நம்மை அரவணைக்கிற தேவன். ஹல்லேலூயா. ஆண்டவன் வார்த்தையினாலே அப்பா அவனை கூட்டினுவாப்பா சொல்லிட்டு அவன் கேட்டதை ஆண்டவன் என்ன செய்ய கொடுக்காம இல்லை, அவன் என்ன கேட்டானோ அதை அவனுக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. அவனை அரவணைக்கிறதை எங்கே நம்மளை பார்க்க முடியும். 52 பார்க்கிறோம், இயேசு அவனை நோக்கி நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றான். உடனே அவள் பார்வை அடைந்து வழியிலே இயேசுக்கு பின் சென்றான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லாமே. தேவன் எப்படி அவன் வாழ்க்கையை இங்கே ஆசீர்வதிக்கிறதப்பா. அவன் முறிந்தவைகளை நீங்கள் கட்டுகிறதை இங்கே நம்மால் பார்க்கும். இந்த முறிந்தவைகளை ஆண்டவர் கட்டுவதற்கு ஆண்டவர் செய்த ஒரு காரியம் என்னவென்றால் இங்கே நாம் பார்க்கிறோம், விலக பண்ணினார். அவன் வாழ்க்கையை பார்க்கிறோம், முறிந்து போன வாழ்க்கை காரியங்களை ஆண்டவர் இங்கே குணப்படுத்துகிறாங்க. அதுக்கு ஆண்டவர் விலக பண்ணி என்ன, அவனை நெருக்கி கொண்டிருந்தவைகளை எல்லாம் கர்த்தர் விலக பண்ணுகிறதா பார்க்குறோம். ஹல்லேலூயா. அது வரைக்கும் அவன் நெருக்கி கொண்டிருந்த கண்ணீர், வேதனை,
அவமானம் எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன பண்ணினா அதை விட்டு அவனை விட்டு இங்கே விலக பண்ணுற பார்க்க இங்கே எப்படி அவன் வாழ்க்கை அவன் வாழ்க்கையில் பார்வை தந்ததுனால அவன் எப்படி அவன் மறுபடியும் என்ன செய்யலை, அவன் அதே பிச்சை எடுக்கிறதுக்கு போல பாருங்க, அவன் இயேசுவுக்கு பின் சென்றான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவனோட வாழ்க்கையில் பாருங்க, விலகப்பன அவன் வாழ்க்கையில் நெருக்கி கொண்டிருக்கிற, அவன் வாழ்க்கையில் நெருக்கங்களை கொண்டு வந்திருக்கிற காரியம், அவனை வேதனைப்படுத்தின காரியத்தெல்லாம் கர்த்தர் விலக பண்ணினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரெண்டாவது விழ பண்ணினார். அவனை எதிர்த்து நின்று கொண்டிருந்த காரியத்தெல்லாம் கர்த்தர் விட பண்ணினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் அவனுக்கு எந்தெந்த காரியங்கள், எந்தெந்த சூழ்நிலைகள் அவனை எதிர்த்து நின்று கொண்டு இருந்ததோ அவனை போட்டு அதெல்லாம் கர்த்தங்க அவனை அவன் வாழ்க்கையில் அவனை எதிர்த்து நிற்கக்கூடாதபடிக்கு கர்த்தர் அதெல்லாம் இங்கே விட பண்ணுகிறத பார்க்கும். தேவங்க வாழ்க்கையில் இருக்க ஆண்டவர் முறிந்தவர்களை குணமாக, ஏனென்றால் உங்கள் அரவணைத்த தேவனை, அதாவது உங்கள் வாழ்க்கையை குணமாக்குவதற்கு முறிந்த குணம், உங்கள் வாழ்க்கை எதெல்லாம் விட்டு விலக்க வேண்டுமோ அதெல்லாம் கர்த்தர் உங்களை விட்டு விலக பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது எந்த காரியமாக இருந்தால் உங்கள் விட்டு எதெல்லாம் அந்த காரியம் விலகினா தான், அது சூழ்நிலை விலகதான் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. நிச்சயமாக கர்த்தர் அந்த காரியத்தை விட்டு அந்த நெருக்கத்தை, அந்த போராட்டத்தை, அந்த கண்ணீரை, அந்த உபத்தை உங்கள் விட்டு கர்த்தர் நீக்கி உங்களை விட்டு விலக்கி அவர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். அது மாத்திரமில்லை, உங்களை எதிர்த்து நின்று கொண்டு இருக்கிற காரியத்தெல்லாம் ஆண்டவர் விட பண்ணுவார். ஹல்லேலூயா. அவர்களோ முறிந்து விழுந்தார்கள், நாங்களும் எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் நம்முடைய வாழ்க்கை எதெல்லாம் எதிர்த்து அதெல்லாம் விட பண்ணி ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் அப்படியாய் இந்த மனுஷனோட வாழ்க்கையில் முறிந்ததை ஆண்டவருக்கு குணமாக, ஏனென்றால் அவனை அரவணைத்தவர், அவர் அரவணைத்த. நான்காவதாக பார்க்கிறோம், ஆண்டவர் முறிந்தவனை ஆண்டவர் குணமாக்குகிறவர், குணமாக்கப்பட. ஏனென்றால் என்னை அங்கீகரித்தவர் இருக்கிறார், என்னை அங்கீகரித்தவர். ஒரு நாளில் எல்லாராலும் நான் தள்ளப்பட்டவனாக இருந்தேன், ஆனால் கர்த்தர் ஒருவர் தான் என்னை அங்கீகரித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில வேளை நம்ம குடும்பத்திலே, நம்ம சொந்தத்திலே நம்ம அங்கீகரிக்கப்படாத சூழ்நிலையிலே நாம் காணப்பட்டிருப்போம். ஏன் நம்ம நிலையை பார்த்து என்ன, நம்ம நிலைமையை பார்த்து யாரும் நம்மளை இவங்களும் நம்ம சொந்தக்காரர் தான்ப்பா அழிவும் கூட வெளியே சொல்லாத அளவுக்கு இருந்திருப்பான், நம்ம அங்கீகரிக்கப்படாத நிலையில். ஆனால் இயேசு ஒருவர் தான் நம்மை அங்கீகரித்தார். ஹல்லேலூயா. என்ன, இது என் ஜனம், ஹல்லேலூயா, நீ என்னுடையவன் என்று சொல்லி தேவன் நம்மை அங்கீகரித்தவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லாமே, ஹல்லேலூயா. நீ என்னுடைய சம்பத்து, நீ என்னுடைய சொத்து, நீ எனக்குரியவன் என்று நம்மை அங்கீகரித்தவர் இருக்கிறார். அந்த அங்கீகரித்தவர் என் வாழ்க்கையில் இருக்கிற முறிவை கண்டு அவர் அப்படியே இருக்க மாட்டார். நிச்சயமாய் அதெல்லாம் கர்த்தர் மாற்றி நம்மை அவர் ஆசீர்வதிக்கிறவர். ஏசாயா 43 இங்கே வாசித்து பார்க்கும்போது, ஏசாயா 43 பார்க்கிறோம். இப்போது யாக்கோவே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலை உன்னை உருவாக்கினவராய் கர்த்தர் சொல்ல, பயப்படாது, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். ஹல்லேலூயா. நம்மை அங்கீகரித்த தேவன், நீ என்னுடையவன். ஒருவேளை மனுஷங்க தள்ளி இருக்கலாம், ஒருவேளை சொந்தங்கள் தள்ளி இருக்கலாம். தாவீது சொன்னான், தாயின் தகப்பனும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். ஹல்லேலூயா. யார் கைவிட்டாலும் சரியா, யார் மறந்து போனாலும் என்னை அங்கீகரிக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த அங்கீகரித்தவர் என்ன, என் வாழ்க்கையில் இருக்கிற முறிந்தவைகளாக என்னை குணமாக்கி அவர் என்னை ஆசீர்வதிக்கிறவர். ஏசாயா 44 21 பார்க்கிறோம். யாக்கோவே, இஸ்ரவேலே, இவளை நினை, நீ என் தாசன், நீ என் தாசன், நீ என் தாசன் என்று சொல்லிப்பார். எரேமியா 31:14, என் ஜனம் நான் அளிக்க நன்மையினால திருப்தி ஆவார்.
என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை என்று சொல்லி வேதத்தை நாம் பார்க்கிறோம். யோவேல் 2:26 நினைக்கிறேன். என் ஜனம் என்று ஆண்டவர் என்ன செய்கிறாரு? நம்மை அவர் அங்கீகரித்த தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த அங்கீகரித்த ஒரு நாள் நம்ம வாழ்க்கை என்ன செய்வோம்? வாழ்க்கையில் இருக்கிற அந்த முறிவை அப்படியே ஆண்டவர் வைக்க மாட்டார். நிச்சயமாக தேவன் அந்த முறிவை ஆண்டவர் குணமாக்கி நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லாமே. ஹல்லேலூயா. அதனால் நம்ம விசுவாசிக்கும் நிச்சயமாய் நம்ம அந்த நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் பாருங்களேன். அதை அல்ல, அதிலும் மேன்மையான பரம தேசத்தை விரும்பினார்கள். ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் எனப்பட வெட்கப்படுகிறது இல்லை. வெட்கப்படுகிறது இல்லைன்னு சொல்லிப்பார். நான் அவருடைய தேவன் சொல்கிறதுக்கு ஆண்டு சொல்ல அது என்னப்பட அவர் என்ன செய்தார்? வெட்கப்படுகிறது இல்லை என்று இந்த வேத வசனத்தில் நம்மளால் பார்க்க முடியும். அதான் நம்மை அவர் அங்கீகரித்த தேவனாக இருக்கிறார். அதான் அந்த தேவன் நம்ம நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் முறிந்தவைகள் எல்லாம் என்ன செய்வார்? குணப்படுத்துவார். எபிரேயர் 2ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். பிள்ளைகள் மாம்சத்தின் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தின் இரத்தத்தையும் உடையவரானார். வெட்கப்படலை. அவங்கள போல மாறுவதற்கு, நம்மை போல மாறுவதுக்கு அவர் என்ன செய்யலை? நம்மை அங்கீகரிக்கிறார். அவங்க எப்படி என் பிள்ளைங்க எப்படி இருக்கு அதே போல் நானும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் செய்கிறத பாரு. அதான் நம்ம இப்படிலாம் தம்முடைய வார்த்தையினாலும் செய்கைகளினாலும் அவர் என்ன செய்ய நம்மை அவர் அங்கீகரித்த தேவன். ஹல்லேலூயா. அவர் அங்கீகரித்ததுனால தான் நம்ம இருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்ம அங்கீகரிக்கலாம். நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குமோ தெரியாது. ஒருத்தரும் தசையில் இருப்போம் பாருங்கள். ஒவ்வொரு பிரச்சனை இருந்திருப்போம் பாருங்கள். இது வரைக்கும் நான் நல்ல ஆசீர்வாதமாக இருக்கிறேன்னா ஒரு நாளிலே கர்த்தர் என்னை அங்கீகரித்ததுனால. ஹல்லேலூயா. அதான் நான் அங்கீகரித்த தேவன் நிச்சயமாய் என் வாழ்க்கையில் இருக்கிற முறிந்தவைகளை குணப்படுத்தி அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறாரு. நீங்கள் லூக்கா 19ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது எங்கே ஒரு மனுஷனை கர்த்தர் இங்கே அங்கீகரிக்கிறத பார்க்க எல்லாரும் அவனை தள்ளினாங்க. லூக்கா 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்து 10ஆம் வசனம் வரைக்கும் பார்ப்பீங்களா? சகையை குறித்து பார்க்குறோம். எல்லாரும் அவனை பாவின்னு தள்ளினாங்க. அவர் வீட்டுக்கு போகும்போது பாவியான மனுஷில் போய் தங்க போனாருன்னு சொன்னான். எல்லாரும் அவனை தள்ளினாங்க. ஆனால் இயேசு ஒருவர் தான் அவனை அங்கீகரித்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவன் இயேசு எப்படிப்பட்டன்னு பார்க்க தான் வந்தான். இயேசு அவனை என்ன பண்ணுறாரு? அவனை கண்டு அவனை பேர் சொல்லி அழைத்து, சகைவே நீ சீக்கிரமாக இறங்கி வா, உன் வீட்டில் நான் தங்க வேண்டும் என்று 5ஆம் வசனத்தில் அவனை அங்கீகரிக்க பார்க்கணும். அவன் வாழ்க்கையில் அங்கீகரித்ததுனால அவன் வாழ்க்கையில் இருக்கிற முறிந்தவைகள் எல்லாம் குணமாக்கப்பட்டது. ஹல்லேலூயா. எதன் நிமித்தம் அவன் இயேசுவை பார்க்குவான்? எதனால் அவனு ஒரு சமுதாயத்துக்கு தலைவனாக இருக்கிறான். ஐஸ்வர்யனுக்கு எந்த குறையும் இல்லை. ஆனால் ஏன் இயேசு எப்படி போய் இருக்கிற பட்டவரை பார்க்க வரணும்? அவன் ஏதோ வாழ்க்கையில் ஒரு குறை இருக்கு. ஏதோ ஒரு காரியத்தினால அவன் வாழ்க்கை முறிந்து காணப்படுது. ஜனங்களை அவங்களை ஏற்றுக்கொள்ளலை. ஜனங்களை அவனை என்ன செய்யலை? அவனை ஏற்றுக்கொள்ளலை. அவனை தள்ளி தான் வைக்கிறான். ஐஸ்வரனாக இருக்கிறான், பெரிய மனுஷனாக இருக்கிறான். ஆனால் அதனால அவன் மதிக்கப்படலை. ஜனங்களை அவனை தள்ளி வைக்க அவன் பாவி என்ற ஒரு லிஸ்ட்டில் வைக்கிறாங்க பாருங்க. அது இந்த காரியங்கள் அவன் வாழ்க்கையை இங்கே முறிய பண்ணுதை பார்க்கணும். அதனால தான் இயேசுவை பார்த்தானாச்சு என் காரியம் மாறுமா என்று சொல்லி தான் வருகிறான். ஆனால் நாம் பார்க்கிறோம் ஆண்டவர் அவனை அங்கீகரிக்கிறதா பார்க்கணும். இந்த அங்கீகரித்தினால அவன் வாழ்க்கையில் இருக்கிற அந்த முறிந்த காரியம் குணமாக்கப்படுகிறது. 9ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். இயேசு அவனை நோக்கி,
இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறான். இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு ஒரு ஆசீர்வாதத்தை இங்கே நாம் பார்க்க. அது வரைக்கும் அந்த வீட்டில் இருள் காணப்படுகிறது. அதான் தேவன் இங்கே பார்க்கிறோம். வாழ்க்கையில் பார்க்கும்போது ஆண்டவர் வாழ்க்கையை முறிந்த காரியத்தை ஆண்டவர் குணப்படுது. நம்ம யோசித்து பாருங்கள். ஒரு ஐஸ்வரனாக இருக்கிறான், ஒரு தலைவனாக இருக்கிறான், இயேசுவை பார்க்க முடியல, சரி நாளைக்கு வந்து பார்த்துக்கலாம் என்று அவன் இல்லை. பாருங்களேன், இயேசு எந்த வழியாக போகிறாரோ என்று கேள்விப்பட்டு அந்த வழியாக போய் ஒரு காட்டத்தை மரத்தில் எத்தனையோ அவன் ஏறும்போது எத்தனையோ தடவை அடிபட்டு இருக்கும் பாருங்களேன். அதெல்லாம் அவன் பொருட்படுத்தலை. ஏன் இவ்வளோ காரியத்தை அவன் செய்கிறான்? ஏதோ அவன் வாழ்க்கையில் முறிந்து போன காரியத்தை நிமித்தம் அவன் வாழ்க்கையில் தான் செய்து கொண்டு இருக்கிறான். அவன் எத்தனையோ மரம் ஏறும்போது சில அடிப்படை தானே செய்யும். அதுவும் ஏற தெரியாதங்க. ஏன்னா அவன் எத்தனை மரம் ஏறிப்பான்னு தெரியல. ஏன்னா ஐஸ்வர்யனுக்கு தான் மரம் ஏற அவனுக்கு வாய்ப்பே இல்லை. பாரு, சில வேளையில் அவன் அடிபட்டு இருக்கலாம், ஆனால் அதெல்லாம் அவன் தாங்கி கொண்டு தான் இப்போ மரத்து மேலே இருக்கிற ஒரு வேளை மரத்து மேலே அடிப்பட்ட கையோட ரத்தம் சிந்தனம் நிலையோடு அவன் உட்காந்து கொண்டு வந்துருக்கலாம்ப்பா. ஏன் ஏசுவா பார்க்கணும்? ஏசுவாப்பா ஏன் ஏதோ காரியம் அவன் வாழ்க்கையில் முறிந்திருந்ததுனால அது குணப்பட வேண்டும் என்று சொல்லி தான் அவன் அவ்வளோ காரியத்தை அவன் செய்கிறான். ஆனால் தேவன் அவனை அங்கீகரித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவனை அங்கீகரித்து அவன் வாழ்க்கையை குணப்படுத்த ஆண்டவர் உள்ளதான் நுழைஞ்சார். எதுவும் பேசலை. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அவனை அறிந்து கொள்ளுங்க. ஆண்டவர் பேசினாலும் அற்புதம், ஆண்ட செயல்பட்டாலும் அற்புதம். இன்னும் சொல்ல போனால் ஆண்ட அமைதியாக இருந்தாலும் அற்புதம் தான். அல்லேலூயா. சில வேளை ஆண்டவர் அமைதியாக இருக்கிறாருன்னு சொல்கிறோம். அவர் அமைதியாக இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில் அற்புதம் தான் நடக்கும். அல்லேலூயா. அதனால் ஆண்டோட வாழ்க்கை என்ன செய்தாலும் அதில் அற்புதம் இருக்குது, அதில் நன்மைகள் இருக்குது. அல்லேலூயா. அதை நம்ம விசுவாசிக்கணும். பாரு, அல்லைங்க நம்ம பாருக்க. அவர் ஒன்றுமே சொன்னவரே வார்த்தான், நீ நான் உன் வீட்டில் தங்கணும் அதான் சொன்னார். வீட்டுக்கு வந்தார். அதுக்கப்புறம் அவன் பேச ஆரம்பிச்சிட்டான். என்ன, நான் என் ஏழைகளுக்கு என் ஆசை என்ன செய்கிறேன், பாதியை கொடுத்துட்றேன். யாருன்னா அந்நியமாக வாங்க நாளத்தேனே திருப்ப கொடுத்து எதுவுமே வேணாம் எனக்கு, இயேசு மட்டும் எனக்கு போதுன்னு சொல்லி எல்லாத்தையும் அவன் திருப்பி கொடுக்கிறத பார்த்தோம். ஏன்? அவன் முறிந்தது இங்கே குணப்பட்டதுனால. அல்லேலூயா, அல்லேலூயா. அவனுக்கு முறிந்த கர்த்தர் குணப்படுத்துகிறத பார்க்க. எப்படி அவனை குணப்படுத்துகிறேன்னா அங்கே பார்க்கிறோம், அவன் வாழ்க்கையில் இருந்த காரியங்களை இல்லாமல் போக பண்ணினார். அல்லேலூயா. அது வரைக்கும் அவனை வேதனைப்படுத்த துக்கப்படுத்தின காரியத்தை இல்லாமல் போக பண்ணினார். அது மாத்திரமல்ல, இடிந்து அது வரைக்கும் அவன் வாழ்க்கையில் இருந்த காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் இடிந்து போக பண்ணினார். அவன் வாழ்க்கையில் எந்த காரியம் இருந்து அவன் வாழ்க்கை வேதனை அவன் வாழ்க்கையில் சிறுமைப்படுத்தி கொண்டு இருந்ததோ அதெல்லாம் கத்தி இல்லாமல், அது போல் உங்கள் வாழ்க்கை இருந்து கொண்டு எதை உங்கள் வாழ்க்கையில் வேதனைப்படுத்தி கொண்டு இருக்கிறதோ, உங்களை துக்கப்படுத்தி கொண்டு இருக்கிறதோ அதெல்லாம் கத்து உங்கள் வாழ்க்கையில் இல்லாமல் போக பண்ணுவார். அல்லேலூயா. அது எந்த காரியமாக, அது வியாதியாக இருக்கலாம், பலவீனங்களாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் எது உங்கள் வாழ்க்கையில் முறிந்து போகும்படி உங்கள் வாழ்க்கை இருந்து கொண்டு இருக்கோ அது இல்லாமல் போக பண்ணுவார். அது மாத்திரமல்ல, உங்கள் வாழ்க்கையில் எதை வேதனைப்படணும் முறிந்து போகும் அதெல்லாம் இடிந்து போக பண்ண உங்கள் வாழ்க்கை அது இல்லாதபடிக்கு, அது வாழ்க்கையில் இங்கே காணாதபடிக்கு அதை ஆண்டவர் இடிந்து போக பண்ணுவார். அல்லேலூயா. என் வாழ்க்கையில் பார்க்கும்போது அவன் வாழ்க்கையில் அவன் வாழ்க்கையில் வேதனைப்படுத்துகிற எல்லாவற்றையும் அவனை விட்டு அது இல்லாமல் போக பண்ணுகிறத பாருங்கள். அதனால தான் எல்லாம் அவங்க ஐஸ்வர்யனாக இருந்தாலும் ஐஸ்வர்யனாக என்ன செய்ய மாட்டாங்க, எளிதில் காசில் எதுவும் தரமாட்டாங்கம்மா. ஒருத்தன் ஆண்டவர்கிட்ட வந்து, ஆண்டவர் நித்திய ஜீவனை பெறுவதுக்கு நான் என்ன செய்யணும் ஆண்டவர் கேட்குறான். நீ கற்பனைங்களாம் கைக்குள்ள எதுன்னு சொன்னால் நீ வந்து தாய் தகவல் என்ன செய்ய கனம் பண்ண வேணும், ஆண்டவர் இது பண்ணணும் அப்படின்னா, ஆனால் இதெல்லாம் நான் சிறு வயது முதற்கன்னு என்ன செய்கிறேன் செய்து கொண்டு வருகிறேன். இல்லை இன்னும் ஒரு குறை இருக்குது, உன் நிறுத்த இருக்கிற ஐஸ்வர்யத்தில் என்ன செய்ய வித்து தரித்திருக்குது அப்படின்னு பின்னாடி வா. அவன் மிகுந்த ஐஸ்வர்யனாக இருந்ததுனால துக்கத்தோட திரும்பி போயிட்டானா.
ஏன் விட முடியல. ஆனால் இங்கே பார்க்குறோம் எல்லாத்தையும் விட்டுட்டான். அவன் எல்லாத்தையும் விட்டுட்டு இப்போ இயேசுக்கு பின்னாடி போகிறத பார்க்க வாழ்க்கையில் பாருங்க, அவன் எல்லாவற்றையும் ஆண்டவர் அவனை நெருக்கின எல்லாவற்றையும் இல்லாமல் போக அதெல்லாம் இடிந்து போக பண்ணி கர்த்தர் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறார். அவன் இப்போ எப்படியாய் மாறுகிறான்னா ஆபிரகாம் குமாரனாய் கர்த்தர் மாற்ற. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாபத்தில் இருந்த அவனை ஆசீர்வாதம் உள்ள சந்ததிக்கு கர்த்தர் அவனை மறுரூபப்படுத்துகிறத பார்க்குறான். ஹல்லேலூயா. தேவன் எப்படியா அவன் வாழ்க்கை இங்கே ஆசீர்வதிக்கிறத இந்த வேதவாசலை பார்க்க. அதனால் ஏனென்றால் அவர் அங்கீகரித்த தேவன் வாழ்க்கையில் முறிந்தவர்களை கர்த்தர் குணப்படுத்தி அவனை ஆசீர்வதித்தார். கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிச்சேன். முறிந்தவை குணமாக்கப்படும். ஏனென்றால் என்னை அபிஷேகித்தவர் இருக்க, என்னை அபிஷேகித்தவர் ஒரு இருக்கிறார். என்னை அபிஷேகித்ததுனால்தான் நான் தலை நிமிர்ந்து இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அபிஷேகத்தினால்தான் என் தலை உயர்த்தப்பட்டு இருக்கு பாருங்க. என் ஆண்டவர் அபிஷேகங்கள்னா ஒன்றுமே இல்லை என் வாழ்க்கை. ஆண்டவனுடைய அபிஷேகம் என் தலை மேலே இருந்துக்கிறதுனால என்னை எல்லாரும் மதிக்கிறாங்க. நான் உனக்கு சோத்திரம் பண்ணுறேன்னாக்கா எதனால சோத்திரம் பண்ணுறோம்? உங்களுக்கு எனக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? ஒன்றும் சரிகிறப்பாங்க ஒன்றும் இல்லை. ஆனால் அபிஷேகம் இருக்கிறதுனால ஒருவருக்கு என்ன செய்கிறோம்? சோத்திரம். அபிஷேகம் என்ன செய்து நம்மை கனப்படுத்துகிறது. அபிஷேகம் என்னை உயர்த்துகிறது பாருங்களேன். என்ன ஒரு அபிஷேகித்து நான் ரசிக்கப்படாதவங்க யாரை நம்ம மதிக்கலை பாருங்க. ஏன்னா என்னை அபிஷேகத்தினால பெரியவங்களுக்கு கூட என்ன செய்கிறாங்க? நம்மளை பார்த்து சோத்திரம் பண்ணுறாங்க. ஏன்? என்னை அபிஷேகித்தவன். ஹல்லேலூயா. என் மேலே இந்த அபிஷேகம் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 1 பாருங்க. நம்ம அபிஷேகித்தவர் இருக்கிறார். அதனால நம்முடைய வாழ்க்கையில் அந்த முறிந்தவை எல்லாம் தேவன் கட்டி நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்க. மன்னித்து 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். உங்களோடு கூட எங்களையும் கிறிஸ்துவுக்குள் சிறப்படுத்தி நாம் அபிஷேகம் பண்ணினவர் தேவனே என்று சொல்லி நான் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நம்ம அபிஷேகம் தேவனே 24ஆம் வசனம், அவர் நம்மை முத்தரித்து நம்முடைய இருதயங்களை ஆவி என்னும் அச்சாரத்தையும் கொடுத்திருக்கிறார்னு சொல்லி பாரு. நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவன். நம்ம மேலே ஒரு அபிஷேகத்தை ஆண்டு வைச்சிருக்கிறார் பாரு. இந்த அபிஷேகத்தை இருக்கிறதுனால நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாய் நம்ம வாழ்க்கை முறிந்தவைகள் கட்டப்படும். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். அபிஷேகம் நமக்குள்ளே அவர் தந்த அபிஷேகம் நமக்குள்ளே நிலைத்து இருக்கிறது என்று சொல்லி அந்த வேத வசனத்தில் பார்க்கிறோம். நீங்கள் அவரால் பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்க, அவரால் பெற்ற அபிஷேகம். தேவன் நம்மை அபிஷேகித்த தேவன். 92ஆம் சங்கீதம், டைமில் சீக்கிரம் சொல்லிடுறேன். 92ஆம் 10ஆம் வசனம் பார்க்கிறோம். என் கொம்பை காண்டாமிரத்தின் கொம்பை போல உயர்த்த புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ண படுகிறேன் என்று சொல்லி அந்த வேத வசனத்தில் நம்மளால் பார்க்கிறோம். தேவன் நம்மை அபிஷேகம் பண்ணதுனால நம்முடைய வாழ்க்கையில் முறிந்தவைகள்லாம் அது என்ன செய்யணும்னா அது குணமாக்கப்படும். 20ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம் பார்க்கிறோம். 20ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம், கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார் என்று சொல்ல, அபிஷேகம் பண்ணினான்னு என்ன செய்கிறாராம்? ரட்சிக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 28ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தில் பாருங்கள். 8ஆம் வசனத்தில், கர்த்தர் அவருடைய பலன், அவரே தாம் அபிஷேகம் பண்ணினவனுக்கு அரணான அடைக்கலமானவர் என்று சொல்லி இந்த அபிஷேகம் பண்ணனுக்கு உண்டான ஒரு ஆசீர்வாதத்தை இங்கே நம்மளால் பார்க்க முடியும். 132ஆம் சங்கீதம்
17ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், அங்கே தாவீதுக்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன், நான் அபிஷேகம் பண்ணுவித்தனுக்காக ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணினேன். ஹல்லேலூயா. அபிஷேகம் பண்ணினவனுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதத்தை இங்கே இந்த வேத வசனங்களிலே நம்மளால் பார்க்க முடியும். ஆபகுக்கு 3ஆம் அதிகாரம், ஆபகுக்கு 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில், ஆபகு 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில், உமது ஜனத்தின் ரட்சிப்புக்காகவும் நீர் அபிஷேகம் பண்ணி வைத்தவனின் ரட்சிப்புக்காகவுமே நீர் புறப்பட்டீர் என்று வேதம் சொல்லும். தேவன் அபிஷேகம் பண்ணினதுக்காக ஆண்டவர் வைத்திருக்க அந்த ஆசீர்வாதங்களை இங்கே நம்மளால் பார்க்கணும். அதனால் இந்த தேவன் நம்மை அபிஷேகம் பண்ணினவர், என்னை அபிஷேகம் பண்ணி அபிஷேகித்தவர் எனக்கு இருக்கிறதுனால என் வாழ்க்கையில் முறிந்ததெல்லாம் குணமாக்கப்படும். நீங்கள் குறிப்பாக நீங்கள் அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் 28ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களானால் அங்கே பவுலுடைய காரியங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். பவுல் அவர் ரோமாபுரிக்கு இப்போ கடல் பிரயாணத்தில் போக வேண்டிய சூழ்நிலை, கைதியாக இப்போ சூழ்நிலை பார்க்கும்போது அவங்க அந்த கடல் பிரயாணத்தில் போகிறாங்க. ஆனால் அந்த கடல் பிரயாணம் எப்படி இருக்குன்னா, அவங்க வாழ்க்கையில் இனி நம்ம தப்பிக்க முடியாத அளவுக்கு சூழ்நிலை இருக்குது. வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீங்கன்னா அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் 27ஆம் 20ஆம் வசனத்தில், அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்களால் காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்று மழையும் அடித்து கொண்டிருந்தபடியால் இனி தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை முழுமையும் அற்று போயிற்று, முறிந்து போயிற்று. பார்க்குறோம், அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரம் காணப்படாமல் இருக்குதுன்னு பாருங்களேன். அப்படியே எப்படி இருக்கும் பாருங்களேன். எத்தனை நாளாய் பார்க்குறோம். கிட்டத்தட்ட பார்க்கும்போது 27ஆம் வசனத்தில் பார்க்குறோம், 14ஆம் ராத்திரி ஆன போது அப்படின்னு சொல்லி நாம் பார்க்குறோம். இது இப்படி அவங்க பார்க்கும்போது சூரியனும் சந்திரன் தெரியல. அப்போனா இரவு எப்போ நைட்டு வருது எப்போ பகல் வருதுன்னு தெரியல. இரவும் பகலும் மழை பெய்து கொண்டே இருக்குது, மழையில் நனைஞ்சு கொண்டே. இப்போலாம் மழை பெஞ்சால் நல்லா வசதியான கப்பல்லாம் இருக்குது. அந்த நாளில் அது போல் இல்லை. அந்த பனிலாம் நனைஞ்சு ஒரு அநேக நாளாகனு சொல்லும்போது அங்கே நம்ம பார்க்கும்போது அநேக நாளாக பனியிலும் மழையிலும் இப்போ நனைஞ்சு கொண்டு இருந்த உடம்பு எப்படியா இருக்கும் பாருங்களேன். ஒரு நாள் மழையில் நனைஞ்சால் நமக்கு என்ன ஆயிடுது, ஜுரம் வந்தது, எல்லாம் வந்ததுமா. அநேக நாளாக மழையில் நனைஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. அதனால தப்பி பிழைப்போம் என்ற சூழ்நிலை இப்போ போயிற்று, முறிந்து போயிற்று. ஆனால் அபிஷேகம் பண்ணி வைத்தவர் அவன் முறிவை குணமாக்கினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அபிஷேகித்தவர் இப்போ பண்ணுற சொல்லும். இப்போ சூழ்நிலை அப்படி தான் இருந்தது. ஆனால் இங்கே நாம் பார்க்கிறோம், 25ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், ஆண்டவர் அவனோடு பேசுகிறாரு. பேசின பிறகு அவன் சொல்கிறத பாருங்க. ஆனபடியினால் மனுஷரே திடமனதாருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமே நடக்கும் என்று தேவனத்தில் நம்பிக்கையாயிருக்கிறேன். ஹல்லேலூயா. முறிந்தவைகள் இங்கே குணமாக்கப்படுகிறத பார்க்கணும். சூழ்நிலை என்னமோ இந்த கடல்லே அப்படியே போகிற மாதிரி தான் இருந்தது. அதோட அவள் வாழ்க்கை அதுதான் கடைசி, செத்து போயிட்டு தான் சூழ்நிலை வருது. ஆனால் இங்கே நாம் பார்க்கிறோம், இங்கே பார்க்கும்போது ஆண்டவர் இந்த முறிந்தவையை குணமாக்குகிறத பார்க்கணும். ஏன்? அவர் அபிஷேகித்தவர். ஹல்லேலூயா. இந்த பவுலை ஆண்டவர் அபிஷேகித்தவர். இந்த அவன் போய் அந்த கடல் பிரயாணத்தில் அவன் வாழ்க்கை முடிந்து போகாதபடிக்கு கர்த்தர் முறிவை இங்கே குணமாக்குகிறத பார்க்குறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த முறிவை குணமாக்கி ஆண்டவர் ஆசீர்வதிக்க 28ஆம் வசனத்தையும் நீ பார்ப்பி, அதிகாரத்தை மனிதன் 28ஆம் அதிகாரத்தை பார்ப்பி, அங்கேயும் ஒரு ஆபத்து வருது. ஒரு விரியன் பாம்பு அவனை கவி கொண்டு இருக்கான். ஜனங்கள்லாம் பார்க்குறான், சீக்கிரம் செத்து போயிடுவான்னு.
ஆனால் நல்லா தான் இருந்தான். சீக்கிரம் வீக்கம் கூட சீக்கிரம் செத்து போயிடும் அப்படிதான் ஜனங்க அங்கே இருக்கிற ஜனங்கள் நினைச்சாங்க. ஆனால் சாகலை பாரு. முறிவை குணப்படுத்துகிறத இங்கே நம்மளை பாரு. எப்படி என்றா அவன் வாழ்க்கையில் அவன் சூழ்ந்து நின்ற காரியத்தை கர்த்தர் தூரப்படுத்தினார். ஹல்லேலூயா. அவனை சேதப்படுத்தும்படியாக வந்த காரியத்தை ஆண்டவர் தூரப்படுத்தினார். அவனை சேதப்படுத்த வந்த காரியத்தை கர்த்தர் துரத்த பண்ணினார். ஹல்லேலூயா. அது துரத்துகிறத பார்க்க துரத்தினார். அவனை முறிந்து போகும்படி என்ன எந்த சூழ்நிலை வந்ததோ அதை அவனை விட்டு தூரப்படுத்துகிறதையும் பார்க்கணும். அது மாத்திரம் அதை அவனை விட்டு துரத்துகிறதையும் பார்க்கணும். அதனால தான் அங்கே பார்க்கிறோம். அவன் எங்கே போக வேண்டுமோ அந்த இடத்துக்கு போகிறது. ரோமாபுரிக்கு போகணும், அந்த இடத்துக்கு அடைகிறது நம்மளால் பார்க்கலாம். அதாவது தேவன் நம்ம எங்கே ஆண்டவர் கொண்டு போக விரும்பினாரோ அந்த இடத்துக்கு நிச்சயமாக கர்த்தர் கொண்டு போவார். எங்கே ஆண்டவர் எங்கே கொண்டு போக விரும்புகிறார் நம்மளை சொல்லுங்களா? முடிக்க போகிறேன். நித்திய ராஜ்யத்தை கொண்டு போக விரும்புகிறா. அதுக்கு அங்கே போய் சேர வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற நம்மை நெருக்குகிற நம்மை சேதப்படுத்துகிற பிசாசுடைய காரியங்கள்லாம் நம்ம விட்டு தூரப்படுத்துவார். அதை நம்ம விட்டு துரத்தி அடிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம முறிவை குணப்படுத்தி நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறாரு. அதனால் ஏனென்னா அவர் நம்மை அபிஷேகித்ததே, நம்மை அபிஷேகித்தவர். என்னை சேதப்படுத்தி என் ரட்சிப்பை, என் விசுவாசத்தை, என் நம்பிக்கையை, என் பரிசுத்தத்தை, என்னுடைய தேவனோட ஐக்கியத்தை சேதப்படுத்தவர் எந்த காரியத்தையும் கர்த்தர் தூரப்படுத்துவார், அதை துரத்தவும் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் நம் தேவனை விசுவாசிகள் நிச்சயமாக தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். முறிவை தம் ஜனத்தின் முறிவை கட்டி அதை அடிக்காயத்தை கர்த்தர் குணமாக்கும் நாளிலே சந்திரனுடைய வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சத்தை போல, சூரியனுடைய வெளிச்சம் 7 வெளிச்சத்தை போல் இருக்க கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு வச்சிருக்கிறாரு. நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ண போகிறோம். ஹல்லேலூயா. முறிந்தவை குணமாக்கப்படும். ஏனென்றால் என்னை அழைத்தவர் இருக்கிறார், என்னை அறிந்தவர் இருக்கிறார், என்னை அரவணைத்தவர் இருக்கிறார், என்னை அங்கீகரித்தவர் இருக்கிறார், என்னை அபிஷேகித்தவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை நன்றியோடு நாங்கள் விசுவாசிக்கிறோம், துதிக்கிறோம். அந்த ஒவ்வொருவரையும் ஆண்டவரை ஆசீர்வதியுங்க. முறிந்தவையே ஆண்டவர் குணமாக்கப்படும் என்று சொல்லி தேவன் இதன் நிமித்தம் அது குணமாக்கப்படும் என்று சொல்லி ஆண்டவரே, ஏன் அது எப்படி குணமாக்கப்படும் என்று சொல்லி ஆண்டவரே, இந்த நாள் எங்களோடு பேசுகிற கிருபைகளுக்காக உனக்கு ஸ்தோத்திரம். அதே போல் வந்திருக்கிற பார்க்கிற யார் அந்த அவங்க வாழ்க்கையில் முறிந்தவைகள்லாம் ஆண்டவர் குணப்படுத்தி நீ ஆசீர்வதிக்க போகிற கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அந்த ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதித்து கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து வழி நடத்துகிறார். எல்லா துதி கன மகிமையும் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களோட கூட இருப்பார். இப்போதும்